வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரலையில் வர்றோம். காலத்தின் கட்டாயம் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை சார்ந்து கல்யாண சுந்தரம் என்ற கரிகாலன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அடே அப்பா, வேற லெவல் வீடியோ அதெல்லாம். எனக்கெல்லாம் அதை பார்த்தனியுமே எனக்கு அப்படியே பயங்கரமான எனக்கு சிரிப்பு வேற வந்துருச்சு. எனக்கு அந்த வீடியோ பார்த்தனியுமே அதையே வந்து அவர் யாரோ வாந்தி எடுத்ததை வந்து தின்னுட்டு ஒரு காணொலி போடுறாப்புல. அதையும் திண்டு விட்டு இங்கே இருக்கிற அந்த நாம் தமிழர் தம்பியை வந்து கதறுறானுங்க. அப்படியே என்னத்தை அவனுங்க கண்டுட்டானுங்க, என்ன அவனுங்க என்ன தமிழ் தேசியம் பேசுகிறானுங்க, இல்லை தமிழ் தேசியத்தோட வரையறை என்ன, எதையுமே புரியலை. என்னங்கடா வீடியோ போடுறவங்களாம் பெரிய ஆளாடா? இல்லை எனக்கு சிரிப்பு வேற வருது எனக்கு உண்மையாலுமே. யார் வேணாலும் செல்லு வச்சிருக்கிறான், எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறான், யார் வேணாலும் பேசலாம். பேசுறத வந்து நேரடியாக எல்லாருமே பார்க்கலாம், நேரடியாக கேட்கலாம். ஒரு காணொளி போடுற, ஒரு கருத்தியல் பேசுகிறேன்டா, ஒரு கருத்தியலாக பேசணும். ஆனால் அதை தவிர்த்துட்டு, அதாவது வந்து குற்றச்சாட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அதை வந்து ஆதாரபூர்வமாக வைக்கணும். அதையே விட்டு வன்மத்தை கத்துற, காழ்ப்புணர்ச்சியை கத்துற, ஏதாவது நீ பேசுறதுல லாஜிக்கா இருக்கா? எதையுமே கிடையாது. 1 மணி நேரம் பேசுற. சீமானுக்கு நான் அப்புறமா வர்றேன், சீமானுக்கு அப்புறமா வருவேன். சீமானை வந்து கொஞ்சம், ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு மாபெரும் கட்சி தலைவர் அவரெல்லாம். அதனால வந்து ஏன்னா இவனுக்கு அப்படித்தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லாரும். கல்யாண சுந்தரம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். நான் உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமாக எனக்குலாம் சங்கட்டமாக இருக்கு. இப்போ நீ செய்கிற தவறை வந்து நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு சமூகமாக இருக்கிறான், அவன் தான் புரியாமல் பேசுகிறான். இப்போ நம்மளும் அவன் மாதிரி பேசிட்டோம்னா சங்கட்டமாயிருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பங்காளின்னு நம்ம பேசியிருக்கிறோம், சொந்த பந்தம்னு பேசியிருக்கிறோம். அரசியல் நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ஒரு சித்தாந்தத்தை ஆதரிக்கலாம், நான் ஒரு சித்தாந்தத்தை ஆதரிக்கலாம். நாளைக்கு நேருக்கு நேரம் நம்ம சந்திக்கும் போது பேசலனா கூட நேருக்கு நேரம் பார்த்து சிரிச்சுட்டுனாச்சும் போகணும்ல. என்ன பேசுற நீ? அப்படித்தான் பேசுவாங்களா? முதல்ல சுய புத்தி கொஞ்சம் வேணும். இல்லை அப்படின்னா யாராச்சும் சொல்றாங்கன்னு வச்சுக்கவே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு அதைய ஆராயக்கூடிய தன்மை முதல்ல வேணும். எதுவுமே இல்லாம நீ பாட்டுல பேசுறே. நீ இந்த இடத்துக்கு நீ வந்து வளர்ந்ததுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? கல்யாண சுந்தரம்ன்ற ஒரு நபர் வந்து கரிகால பாண்டியானது வந்து கரிகால மல்லரானது யாருனாலேன்னு தெரியுமா உனக்கு? அம்பி வெங்கடேசன்ற ஒரு நபர் இல்லை அப்படின்னா கரிகாலன்னு யாருக்குமே தெரியாம போயிருக்கும். நீ வாட்டில் பேசுற என்னென்னமோ. ஏது சங்கட்டமா இருக்குது பங்காளி. ஆமா, சரி நான் விஷயத்துக்கு வர்றேன். சரி ரைட், ஓகே. இந்த காணொலி எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கல் வந்து இறக்குவது வந்து தமிழக அரசு தடை விதிச்சிருக்குது. ஆனால் நம்ம நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தடையை மீறி போய் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறாப்புல, அது கீழே வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாப்புல. அதை வந்து அந்த கல்லை ஆதரிக்கிறவங்க பூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தமிழர்களோட பானம், இது தமிழ் தேசிய மரம், தமிழ்நாட்டோட மரம், இதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது, கிருஷ்ணசாமியை அரசியல் ரீதியாக வன்மத்திற்காக இதை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது 234 தொகுதியிலையுமே வந்து வேட்பாளரை போட்டு நிற்க வச்சு 8% ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க நீங்கள்.
நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து இந்த மண்ணில் வந்து கட்டமைக்கணுன்றதுதான் உங்களோட எண்ணம். இப்படியான ஒரு சூழல்ல தான் உங்களோட அரசியல் பயணம் இருக்குது. இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பனைமரத்தில் ஏறி இந்த கல்லை சாப்பிடுங்க, நான் கல்லூரி போகும்போது இருக்கேன், நான் கட்டடிச்சிட்டு நான் கல்லூரிக்கு போகும்போது நான் கல் குடிச்சிட்டு தான் நான் வந்து கல்லூரிக்கே நான் போயிருக்கேன், நான் கட்டடிச்சு சினிமா பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நாளைக்கு இவர் முதல்வராகும்போது முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி செய்வாரா? இப்போ இவர் கட்சியில் வந்து எல்லா அணிகளுமே இருக்கிறாங்க. மருத்துவர் அணி இருக்கிறாங்க, நெசவாளர் அணி இருக்கிறாங்க, மீனவர் அணி இருக்கிறாங்க, கலை இலக்கிய அணி இருக்குது, எல்லாமே எல்லா அணிகள் வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்க அணியில் வந்து மருத்துவர் அணின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல. இந்த கல்லை கொண்டு போய் பரிசோதித்து ஒரு ஆய்வுக்கூடத்தில் நேரலையாக போடலாம். இதில் எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது கிடையாது, இது போதை தரக்கூடிய உணவு கிடையாது அப்படின்னு இவங்க நிறுவனம் செய்யலாமே. அதாவது வந்து கல்லும் வந்து போதை தரக்கூடிய பொருள், கல்லும் சாராயமும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து கல்லில் வந்து போதை குறைவாக இருக்குது, அதனால அது நல்ல பானம் அப்படின்னு கிடையாதுங்க. இங்கே மதுவிலக்கு தான் ஒரு கட்சியோட, புதிய தமிழர் கட்சியோட கொள்கையே வந்து மதுவிலக்கு தான், பூரண மதுவிலக்கு தான். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கள்ளி இறக்குறேன்னு சொல்றது வந்து அந்த மதுவிலக்கு போராட்டத்தை வந்து தடை செய்யற மாதிரி இருக்குது. அதாவது வந்து நீர்த்து போக வைக்கிற மாதிரி இருக்குது நீங்க இப்ப செய்யக்கூடிய இந்த கல் இறக்கும் போராட்டம் என்பது. டாக்டர் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, பனைத்தொழிலை பத்தியோ அந்த பனைத்தொழில் செய்யறவங்களை பத்தியோ எதுவுமே சொல்லல. அவர் விட்ட அறிக்கையை வந்து முதல்ல நன்கு படிங்க. கல் போதை தரும், கல்லும் போதை தரக்கூடிய பொருள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னடானா என்னென்னமோ ஒரு விளக்கம் சொல்றீங்க. இப்ப நம்ம வந்து பதநீர் குடிக்கிறோம்ங்க. இப்ப வந்து கல் வந்து பதநீர் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதநீர் குடிச்சிட்டு நம்ம வாட்டில் போயிடுவோம். அதே போல வந்து இளநீர் சாப்பிடுவோம். இளநீர் சாப்பிட்டு நம்ம வாட்டில் போயிடுறோம். ஆனா கல்லுன்னு குடிக்கிறவன், பனங்கல்ல குடிக்கிறவன் என்னத்துக்குங்க கறி திங்கணும்? தென்னங்கல்ல குடிக்கிறவன் என்னத்துக்குங்க கறி திங்கணும்? கல்லு குடிச்சா கறி திங்கணும்னு எது இருக்குதா? விதி இருக்குதா? ஒரு லாஜிக் இல்லையா? இப்ப கேரளான்னு சொல்றாங்கல்ல. கேரளாவில் வந்து நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க பக்கத்துல இருந்தா நீங்க வாங்க. இப்ப இந்த தென்காசி மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல பக்கத்துல. இப்ப நான் தென்காசி மாவட்டத்துல தான் நான் இப்ப இருக்கிறேன். அது வேற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப புளியரை செக் போஸ்ட்ல இருந்து நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புளியரையில இருந்து மேலே ஏறணும்னா ஆரியங்காவுல இருந்து 1 கிலோமீட்டர்ல கல்லுக்கடை இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது. புனலூர் மெயின் ரோட்லயே இருக்குதுங்க. அதைய இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க சார்ந்தவங்க அங்க போய் 1 லிட்டர் கல்லை எடுத்துட்டு வாங்க. நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க. அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இந்த கல்லுல வந்து போதை தரக்கூடிய இது வாஸ்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படி நீங்க நிரூபிச்சு காமிங்க பார்க்கலாம். நீங்க எதையுமே வந்து நீங்க ஒரு கருத்தியலாவே நீங்க பேச மாட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மது அதுல வந்து ஆல்கஹால் அதிகமா இருக்குது, கல்லுல குறைவா இருக்குது. நீங்க சொல்றதே என்ன? அந்த 5 விழுக்காட்டு கீழே இருக்குது, 5 விழுக்காட்டு கீழே இருக்கு. அது அதாவது வந்து ஒரு அளவீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இந்த அளவீடுக்கு இவ்வளவு போதை தரக்கூடியதுன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ 1 லிட்டர்ல வந்து இவ்வளவு அளவீடு, இது நீங்க வந்து 4.5% அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அளவீடு வேணும்ல. இப்ப இவன் வந்து ஒரு குவார்டர்ல வந்து இத்தனை 45% இல்ல ஒரு 10%, 8% அப்படின்னு போடுறானல்ல. இப்ப நீங்க வச்சது எவ்வளவு? அதுலயும் போதை தரக்கூடிய வாஸ்து தானே அது. நீங்க போதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? அது உணவுண்டு வேற சொல்றீங்களே. லாஜிக்கா இடிக்கலையா உங்களுக்கு? அதாவது வந்துங்க, கொடியும் விஷம் வேற, விஷம் வேற இல்லைங்க. ரெண்டுமே விஷம் தான். விஷமே வேண்டாம்னு சொல்றோம்.
அதுதான் அவரோட நிலைப்பாடே. நீங்க அதை விட்டுட்டு நீங்க வாட்டில கண்ட மேனிக்கு அவரு என்னமோ கொல்ட்டின்னு சொல்றீங்க, ரெட்டின்னு சொல்றீங்க, தமிழின விரோதின்னு சொல்றீங்க, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சங்கட்டமா இல்ல? அவரை பத்தி என்னையா தெரியும் உங்களுக்கு? 74 வயது அவருக்கு. அவர் எத்தனை போராட்டத்தை கண்டிருக்கிறாரு, எவ்வளவு சிக்கல்களை அனுபவிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இப்ப நீங்க அவரை விமர்சனம் பண்றது எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் நீங்க பேசுறதெல்லாம். மாதாரிக்கு பிறந்தவன்னு சொல்ற, சக்கிலியனுக்கு பிறந்தவன்னு சொல்ற. நான் அது அப்புறம் வர்றேன். நான் அவனுக்கு கரியாளனுக்கு அப்புறமா நான் வர்றேன். நீங்க தமிழ் தேசிய கருத்துக்களை நீங்க விதைக்கக்கூடிய ஆட்கள் எப்படிங்க இருக்கணும்? நீங்க யாராச்சும் கல்லை பத்தி பேசுறீங்களா? நீங்க முதல்ல கல்லை பத்தி யாருமே பேசல. கல் இத்தனை மரத்துல கிடைக்கும், இத்தனை மரத்துல இந்த மரத்துல ஒரு நேரம் தெளிவு இறக்குனா இத்தனை லிட்டர் இறக்க முடியும், இது இத்தனை நபருக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு கல்லை பத்தி நீங்க ஏதாச்சும் நீங்க பேசுறீங்களா? கிருஷ்ணசாமி ரெட்டி, கிருஷ்ணசாமி தெலுங்க, கிருஷ்ணசாமி சக்கிலியன். வேற எதை பத்தியாச்சும் நீங்க பேசுறீங்களா? நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவனெல்லாம் சத்தியமா நான் கேட்கிறேன். நானு நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க முதல்ல நீங்க பேச வேண்டியதான் அடுத்த வார்த்தை வருது. நீ பேசலைன்னா நான் என்னத்துக்கு பேச போறேன்னு அடுத்த வார்த்தை. நாங்களாம் இணையத்தில் இவ்வளவு தூரம் நாங்க கிடந்ததே கிடையாது. சாராயத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த சாராய கடையை மூடணும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த கட்சியோட முதல் கொள்கையே. அந்த நேரத்தில் நீ பாட்டில கல்லை இறக்கணும், அதை இறக்கணும், இதை செய்யணும்னு சொல்ற. அதாவது இப்ப நீங்க இந்த இதுல இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறக்கிறேன். இப்ப நீங்க இந்த கல்லுக்கு எதிராக டாக்டர் பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நாடாருக்கு எதிராக இவர் பேசுறாருன்னு சொல்றீங்களே. கொஞ்ச நாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் மண்டையில என்ன களிமண் வச்சிருக்கீங்களா? என்னடா வச்சிருக்கீங்க நீங்க? கராத்தா செல்வி நாடார் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கு டாக்டர் ஐயா அவர்கள் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த கொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசிருக்காரு. அவை குறிப்பில் இருக்குது. சட்டம் தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா போய் கேட்டு தெரிஞ்சுக்காங்க அதையெல்லாம். அதை தாண்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு ஒட்டப்படாரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு நாடார் சமூக மக்களுக்கு. அதை விட்டுவிட்டு என்னமோ இந்த சமூகத்துக்கு நாங்க எதிராக பேசணும் ஏதாச்சும் அவர் வாயிலிருந்து வந்துச்சா? இந்த கல்லுக்கு எதிராக பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நாடார்கள் பத்தி எதுவும் பேசியிருக்கிறாரா தலைவர்? எதுவுமே தெரியல உனக்கு. ஆனா மொத்தத்துக்கு நீ உடனே அப்படி ஒரு பிம்பத்தை நீ கட்டமைக்கிற. ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. 2019 தலைவர் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நிக்கிறாரு. அன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னு நீங்க பாருங்க. என்னைக்காச்சும் புதிய தமிழக கட்சிக்காரனோ இல்ல நாங்க சார்ந்த சமூகத்துக்காரங்களோ நாடார் நிக்கிற தொகுதியில நாடாருக்கு ஓட்டு போடக்கூடாது நாங்க என்னைக்காச்சும் சொல்லி இருக்கிறோமா, பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோமா? இப்ப இதே 2024 என்னென்ன சிக்கல் நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னைய நீங்க வாய் ஊசாம, அதாவது சொன்னதை சொன்னேன்னு சொல்லு. அதாவது இப்ப நாங்க சொல்லி இருக்கிறோம்னா அந்த வார்த்தையை சொல்லு. நீங்க இது மாதிரியான வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க, நீங்க பேசுனது தவறுன்னு சொல்லு. அது தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிறோம். தவறு செஞ்சவனே நீ தவறுன்னு சொல்ல மாட்டியே. நீ எந்த இடத்துல வந்துச்சு? நாடார் விஸ் தேவேந்திரன் எங்கேயா வந்துச்சு? அப்ப நான் என்ன கேக்குறேன், அப்ப நாம் தமிழ்ல இருக்கிறேன் பூராமே நாடார் தானா? நீங்களே சொல்றீங்க பணமரை ஏறவங்க நாடார் மட்டும் பணமரை ஏறல, தமிழ் சமூகம் எல்லாருமே பணமரை ஏறாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு நாடார் விசஸ் தேவேந்திரன் வந்துச்சு? என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் வன்மை? என்னத்துக்கு உங்களுக்கு? நீங்க எதை கட்டமைக்கிறீங்க? அடுத்து ஒண்ணு சொல்றீங்கப்பா, அது இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன சொல்றானுங்க, நீங்க 6000 ஓட்டு வாங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்தச்சீட்டு, அதனால நீங்க சீமானை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணாதே உங்க குழப்பு ஓடும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஏய், அவர் 6000 ஓட்டு வாங்கட்டும், 1 ஓட்டு வாங்கட்டும், ஓட்டே இல்லாம கூட இருக்கட்டும், அவர் மத்தவன் மாதிரி போய் வீட்டில் போய் வீட்டை சாத்தி படுத்து தூங்கல. கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல்
தேர்தல் ரிசல்ட், தேர்தல் அறிவிப்பு வருது, தோல்வின்னு வருது. அவர் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கலை. நாங்கள் எல்லாருமே வந்து தென்காசியில் தான் இருக்கிறோம். அப்புறம் ஐயாவை போய் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கிட்டு ஒரே மாசத்துல மாஞ்சோலை பிரச்சனை வருது. மாஞ்சோலை பிரச்சனை வருதுங்க. உடனே தலைவர் அறிக்கை கொடுக்குறாரு, நம்ம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அந்த மக்களுக்கு நம்ம தான் எல்லாம் செய்யணும், வேற யார் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பிரச்சனையை சந்திச்சாரு தெரியுங்களா? தேசிய மனித உரிமை ஆணையத்தை இங்கே வர வச்சாரு. அது யாருக்காச்சும் தெரியுமா இங்கே இருக்கிறவங்களுக்கு? அவர் வந்து என்ன சொன்னாரு? அவர் சொல்றதே என்ன தெரியுமா? நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வரும்போது நான் தேர்தலில் நான் நிக்கணும், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல நான் வரல. என் மக்கள் வந்து என்னோட மக்களுக்கு உரிமைக்காக நான் போராடுறேன். அதே போல வந்து என் மக்கள் வந்து தன்மானத்தோட நடக்கணும் அப்படின்னாரு. எப்படி? என் மக்கள் தன்மானத்தோட நடக்கணும், அதுக்கு நான் எப்பயுமே நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரு எந்த சமூகத்துக்குமே எதிரியெல்லாம் கிடையாது. எதிரியா இங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறான். பிரச்சனைகள் இருந்திருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் இருந்திருக்குது, இல்லைன்னா இங்க மறுக்கல. சரி, நான் நல்லவன்ப்பா, சரி நான் நல்லவனா இருக்கிறேன்னு வச்சுக்க. நல்லவனா இருக்கிறவனுக்கு என்னத்துக்கு பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது? யாரால பிரச்சனை வருது? அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை வந்து யாருமே ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, இது டாபிக் வந்து வேற மாதிரி போகுது. சரி, அது இருக்கட்டும். நான் இந்த மறுபடியும் இந்த கல்லு மேட்டருக்கு வரேன். அப்ப நம்ம ரமேஷ் நாடார் வந்து சொல்றாப்ல, சீமானுக்கு பக்கத்துல என்ன சொல்றாரு? இந்த கல்லு எதிர்க்கிற போராட்டத்தை வந்து எதிர்த்தா டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கிருந்தாலும் அவரை நாங்க வந்து எந்த தொகுதியில் நின்னாலும் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, நீங்க கல்லு இறக்குறீங்க, அந்த கல்லுக்கு அந்த கல்லுல அந்த கல்லோட பயன் நீங்க அதெல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க அதைத்தானே நீங்க பேசணும். அப்போ உங்களுக்கு தானே வன்மம் இருக்குது. அது இல்ல திருப்பி நாங்க எதுவும் நாங்க அந்த வார்த்தையை நாங்க விட்டுருக்கோம். இப்ப இன்ன வரையில எங்க தலைவர் பேசித்தானே இருக்கிறாரு. இப்ப கூட உடுமலைப்பேட்டையில செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாப்ல. இப்ப ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? இல்ல இந்த குறைந்தபட்சம் என்னங்க நீங்க யோசிக்க மறுக்கிறீங்க? நீங்க நான் சொல்றது என்ன தெரியுமா? செந்தமிழ் சீமான் என்றவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தவாதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 8% வாக்கு வாங்கியிருக்கிறாரு, அதை மறுக்க முடியாதுல்ல நம்ம. ஏன்னா 234 தொகுதியிலுமே வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கலாம். ஆனா உண்மை என்னமோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான்லாம் ஏத்துக்கிறேன், நான்லாம் மறுக்கல. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி எல்லோரும் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எப்படி நீங்க செயல்படணும்னு குறைந்தபட்சம் நீங்க புரிஞ்சுக்காங்க. நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு வயது கிடையாது. உன் பக்கத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, உன் பக்கத்துல இருக்கிறவன் என்ன செய்வான்? நீயா பேசிக்கிட்டு நீயாவே அது கை தட்டிக்கிறனே, நீயாவே சிரிச்சுக்கிறனே, நீ என்ன பேசுனே தெரியாம பக்கத்துல இருக்கவன் அவனாவே கை தட்டிக்கிறான். அப்புறம் எப்படி இருப்பான் உன் பக்கத்துல இருக்கிறவன்? ஆனா முதல்ல கொஞ்சம் யோசினே அப்படின்ட்டு உன் பக்கத்துல இருக்கிறவங்க யாராச்சும் சொல்லி இருந்திருக்கணும். யாரு சொல்றதுமே கேட்க மாட்டேற. நீயா ஏதாச்சும் ஒன்னு அடிச்சு விடுற. ஒரு விமர்சனத்தை உன்னால தாங்க முடியல பாத்தியானே. ஒருத்தவங்க வந்து உன் மேல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, நீயா வந்து செய்தியாளர் சந்திப்புல அப்படியே கைதட்டிக்கிட்டு சிரிக்கிற பாத்தீங்களா? அதாவது வந்து உங்களை வந்து இது நான் எப்படி சொல்றது, இது வேற மாதிரி எல்லாம் நான் சொல்லல, யதார்த்தமா தான் நான் சொல்றேன் நான். அப்ப இந்த நீங்க இப்பயே வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து இப்ப இன்னைக்கு வந்து கல்லு வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க. நீங்க இது பனம்பால், தென்னம்பால் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பால்ல வந்து இது மாதிரியான விஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். நீங்க உணவுன்னு சொல்றீங்க. அது நிறைய பேர் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது பனம்பால் நல்லது அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்து பால்வாடி பிள்ளைகளுக்கும் இந்த இது அது என்னங்க சொல்றது, இந்த மதிய நேரத்திலலாம் சாப்பிடுவாங்கல்ல சைடிஷ்டா. ஆமா, நீங்க வேணா கல் குடிச்சீங்கன்னா நீங்க கறி வேற திம்பிங்க. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பால் புட்டி மாதிரி அதுல ஒரு டப்பால போட்டு கொடுத்துட்டா நல்லா இருக்குமா? அது தவறுங்க. நீங்க அதை விட்டு நீங்க வாட்டில எப்ப பாரு. ஆனா சீமானண்ணே, அதாவது வந்து நீங்க எல்லாம் இந்த காணொலியை பார்க்க போறது கிடையாது, அது வேற விஷயம். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒரு நாம் தமிழர்ல ஒரு நல்ல அறிவார்ந்த
சிந்தனையாளர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட காதுக்கு கொண்டு போங்க முதல்ல. அதாவது இப்போ நீங்கள் புதிய தமிழகத்தை விமர்சனம் பண்ணுற பெயரில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்தவர் டாக்டர் ஐயா. அப்போ நாங்கள் அதாவது இந்த மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் டாக்டர். இன்னைக்கு உன் கட்சிக்காரன் இவ்வளவு தூரம் கேவலமான முறையில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு எங்கள் ஊருக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு வரணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. நீங்கள் முதல்ல இப்போ இங்கே இருக்கிறவன் வெளிநாட்டில் இருப்பான், வெளி மாநிலங்களில் இருப்பான், இணையத்தில் என்ன வேணாலும் பேசலாமுங்க, என்ன வேணாலும் எழுதலாமுங்க. நாளைக்கு நீங்கள் இங்கே ஒரு ஓட்டு கேட்டு வரும்போது செய்யும்போது அது சங்கடமாயிரும். ஏன்னா என் சொந்தக்காரன் தான் வருவான், வேற யாரும் வரமாட்டான்னு இல்லை. வேட்பாளர் வேற ஆள் இருப்பான், என் சொந்தக்காரன் தான் ஓட்டு கேட்டு வருவான். அது எப்படியான ஒரு இதாக இருக்கும்? கருத்தியெல்லாம் நீங்கள் பேசுங்க. இந்த நம்ம தென்னை மாவட்ட விவசாயிகள் நேற்று கூட இங்கே திருப்பூரில் ஒரு இது போட்டிருந்தாங்க. இது மாதிரி காணொலி ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். கிருஷ்ணசாமிக்கு அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தென்னை விவசாயி பனை விவசாயின்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள்லாம் என்ன ஆப்பிரிக்காவிலையாங்க இருக்கிறோம்? நாங்களும் தாங்க கரும்பு பயிரிடுறோம், நாங்களும் தாங்க மக்காச்சோளம் நடுறோம், நாங்களும் தான் நெல் போடுறோம். இப்போ இங்கே தென் மாவட்டத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே எல்லாம் சும்மாவாக இருக்கிறான்? எல்லாரும் விவசாயம் பண்ணுறான். அந்த விவசாயம் பண்ணுற பொருட்களை யாருக்கிட்ட நாங்கள் போய் கொடுக்குறோம்? யார் வியாபாரியாக இருக்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டு சமூகத்துக்குள்ளே இங்கே இருக்கிற அந்த நாம் தமிழர் தம்பிகள் விளங்காத தற்குறியை பேசுகிறானுங்களே. இங்கே இப்போ தென்காசி, பாவூர் சத்திரம், ஆலங்குளம் இந்த சைடெலாம் ரைஸ் மில் வச்சுருக்கவங்க யார்? அதிகமான தொழிலதிபர் யாராக இருக்கிறாங்க? யார் கடையில் போய் ஜவுளி வாங்குறாங்க? யார் கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்குறாங்க? யார் கடையில் டீ குடிக்கிறாங்க? யார் ஹோட்டலில் சாப்பிட்றான்? யார் வியாபாரியாக இருக்கிறான்? யார் ஓனராக இருக்கிறான்? நாங்கள் இந்த சாதிக்காரங்க கடையில் தான் வாங்கணும், அந்த சாதிக்காரங்க கடையில் வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோமா? அப்படிலாம் ஏதாச்சும் பேசுகிறோமா நாங்கள்? குறைந்தபட்சம் நீங்கள் யோசிக்கிறது இல்லையா? என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் யார் கலவரத்தை உண்டாக்குறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இரு சமூகத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதே நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. நீங்கள் நாங்கள் குற்றவாளிகள், அதாவது ஒரு குற்றம் செஞ்சவனை மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லுவோம். நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தில எல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இரண்டு சமூகங்களுக்குள்ளேயுமே ஒரு பிரிவினையை உண்டாகிற மாதிரியான பதிவுகளை நீங்கள் தான் போடுறீங்க. நீங்கள் தேர்தல் அரசியல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தரை ஜெயிக்கலாம், அந்த ஜெயிக்கிறவர் நாளைக்கு தோக்கலாம். காமராஜர் இந்த மண்ணில் வீழ்ந்திருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாரு இந்த மண்ணில் வீழ்ந்திருக்கிறாங்க. தேர்தல் அரசியலை நான் சொல்றேன். இங்க நம்ம பெரிய டான்லாம் யாரையும் சொல்ல முடியாது. திமுக எதிர்கட்சி கூட ஆக முடியாம இருந்தது, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. அரசியல்ன்றது ஒரு 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 அரசியல் கட்சி தலைவன் தோத்துட்டோன்னுமே போய் வீட்டை சாத்தி படுத்துக்கிறவன் தலைவன் கிடையாதுங்க. அந்த மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கிறான் பாரு, அவன் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவன். அதை சரியா செய்யறாரு டாக்டர் அவர்கள். நீங்க எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுல சின்ன புள்ள மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த ஜல்லிக்கட்டு ஏன் தலைவர் எதிர்த்தாரு, டாக்டர் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நிற்கிறாரு, எதிராக நின்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த கல்யாண சுந்தரத்தை பற்றி அப்புறம் வர்றேன். நான் முதல்ல இது முடிச்சிடறேன். நான் அப்போ இப்போ நீங்கள்லாம் அதாவது இப்போ நீங்கள் எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்குறவனுக்கெல்லாம் வயசு என்னான்னு எனக்கு தெரியலை. இப்படியான ஒரு கேள்வி கேட்குறவனுக்கு வயசு என்னன்னு எனக்கு தெரியலைங்க. டாக்டருக்கு வயசு 74ங்க. அவரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருக்கிறாரு மதுரையில். அவர் அவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது சிறந்த மாணவருக்கான விருது வாங்கியிருக்காரு. எவனுக்காச்சும் தெரியுமா? அவர் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா? இந்த ஜல்லிக்கட்டு மேட்டருக்கு நான் வர்றேன். அப்போ
அலங்காநல்லூர் பாலமேட்டில் வந்து ஒரு காலை ஜெயிக்குது. நல்லா கேட்டுக்கங்க. அலங்காநல்லூர்லேயே அந்த காலை ஜெயிக்குது, பாலமேட்லேயும் அந்த காலை ஜெயிக்குது. அந்த காலை வந்து அவனியாபுரத்தில் போய் அடக்கப்படுது. அந்த காளையை அடக்கிறவர் வந்து கொல்லப்படுறார். ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நீங்க இன்னைக்கு நடக்கிறது வேறங்க. அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்கள்ட்ட போய் கேளுங்க. இது எப்படி இருந்தது அப்படின்னு, இது உண்மைத்தன்மை என்னன்றது சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு எங்க போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவர் வந்து எதிர்க்கிறாருன்னா இது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறனால அவர் எதிர்த்தாரு. அவர் எதிர்த்தனுமே நீங்க வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தாமலாம் இல்ல, அதுல இருக்கிற பிரச்சனையை சொல்றாரு. அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டா ஓகே. போன வருஷம் வந்து ஒரு பையனை வந்து பறையர் சமூகத்து பையனை வந்து நீங்க உள்ளேயே விடலையே. நீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடுனவங்களா எங்க போனீங்க? நீங்க அந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? எங்க ஒரு சமூகமே, அலங்காநல்லூர்ல ஒரு சமூகமே எங்களுக்கு டோக்கன் கொடுக்கலன்னு சொல்லி விடிய விடிய போராட்டம் பண்ணாங்க. அது எத்தனை பேத்துங்க தெரியும்? என்னன்னா ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு அரங்க வந்து கட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களோட விளையாட்டு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாடுபிடி வீரர்கள் ஏதாச்சும் ஒரு சிறந்த ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவிய பேர் கூட அந்த அரங்கத்துக்கு வச்சிருக்கலாம்ல. யாரோட பேரை வச்சிருக்காங்க? ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்களாம் எங்க போனாங்க? ஜல்லிக்கட்டு போடும்போது ஒன்று சொன்னீங்க, பெப்சி கொக்கோ கோலா குடிக்காதீங்க, பவாண்டா குடிங்க அப்படின்னு. நானுமே சொல்லியிருக்கேன். நான் அப்ப இது அப்பா இது தமிழ்நாட்டுக்காரனுப்பா பவாண்டாலாம். ஆனா பவாண்டா ஓனர் யாரு? நம்ம அப்படி நினைக்கல. நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட, அந்த ஒரு வன்மம்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்களுமே அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். வெகுளித்தனமா இருக்கிறோம் நாங்க. இங்க யாரு வந்து எப்படி இருக்கிறான்னு நீங்க தான் புரிஞ்சுக்கிறோனுங்க. ரெண்டாவது வந்து நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், நான் வந்து ஒரு லாரி ஓட்டுநருங்க, கனரக வாகன ஓட்டுநர். நான் இன்னைக்கு போய் லோடு பார்க்கணும், லோடு பிடிக்கணும். லாரி புக்கிங் ஆபீஸ் வச்சிருக்கிறவரும் நாடார் தான். அவர்கிட்ட தான் போய் வண்டி நம்பரை சொல்லி அங்கே தான் போய் லோடு ஏற்றுவோம். நான் லோடு ஏற்றுற முக்காவாசி கம்பெனிகள் எல்லாமே வந்து 90% கம்பெனிகள் எல்லாமே நாடார்கள்ட்ட இருக்கிறது தான். இன்னைக்கு அவங்க வந்து அசுர வளர்ச்சியில் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில். இன்னைக்கு தென் தமிழகத்தில் கல்லூரி நிறுவனங்களும் கல்லூரிகளும் யார் அதிகமாக வச்சிருக்கிறா? அவங்க தானங்க வச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில அந்த இதுல வந்து நம்மளோட குழந்தைகள் அங்க போய் படிக்கத்தானே போகுது. இது ஏன் இதை சொல்றேன்னா, அறிவார்ந்த சமூகமா இருக்கிறாங்க இன்னைக்கு. நீ அந்த நேரத்துல போய் நீ இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இன்னைக்கும் கருப்பட்டி யாருங்க அதிகமா உற்பத்தி பண்றது? பனங்கற்கண்டு யாருங்க உற்பத்தி பண்றது? சென்னைக்கு இங்க இருந்து போகுதுங்க. தூத்துக்குடி, தென்காசி, சொரண்டை, பாவூர் சத்திரம், இங்க இருந்து வந்து நொங்கு போகுது, சென்னைக்கு போகுது. டிராவல்ஸ்ல நைட்டு டிராவல்ஸ் போகும்ல, அதுல ஏத்தி விடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்பயும் நல்ல சம்பாரத்துல தான். பனைமரத்துக்கு எதிராக புதிய தமிழகம் ஒரு நாள் ஒரு பொழுது கூட நின்னதே கிடையாது இது நாள் வரையிலும். பனம்பழம் சாப்பிடு, பனங்கிழங்கு சாப்பிடு, பதினி குடி, அதுல எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது. அம்மா போட்டுருச்சுன்னா பனங்கருக்கட்டு தான் சாப்பிடணும். அது பனங்கருக்கட்டு நல்லா கூலிங்க, அதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பார்த்துருக்கும் போது கல்லு குடிச்சா சரியாயிருமா? கல்லு குடிக்கலாமா? என்னங்க நீங்க அதாவது வந்து குறைந்தபட்சம் நீங்க வந்து அதாவது வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கீங்களா, எளிய பிள்ளைகள், நாம் தமிழர் எளிய பிள்ளைகள், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. முதல்ல சபை நாகரிகம்னா என்ன, ஒரு உண்மைனா என்ன. அவன் கரிகாலன்லாம் வந்து அடுத்தவன் வாந்தி எடுத்ததை தின்னுட்டு வந்து பேசியிருக்கிறான் அந்த வீடியோவில். அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆதாரம் ஆயிரண்டு நீங்க பேசுறீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? தலைவர் ஊர் என்ன பாகிஸ்தான் பார்டர்லயா இருக்குது? உன்னை விட மாட்டான். திண்டுகள் வந்து திண்டுகள் வந்து ஒட்டஞ்சத்திரமியா, ஒட்டஞ்சத்திரம் தாண்டி உடுமலைப்பேட்டையில இருந்து பக்கத்துல மச்சவுண்டன்புதூர் தலைவர் ஊரு. நீ போ, நேரடியா போய் பார்த்துட்டு வா. நீ தான் 234 தொகுதியிலுமே ஆள் வச்சிருக்கிறீல, வேட்பாளர் வச்சிருக்கிறீல, அந்த வேட்பாளர் அங்க தாட்டி விடு. ஒட்டஞ்சத்திரம் தாண்டி திண்டுக்கல் போ, ஒட்டஞ்சத்திரம் தாண்டி உடுமலைப்பேட்டை போ, பழனி தாண்டி போகணும் உடுமலைப்பேட்டையில உன் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இருந்தா அவன்கிட்ட தாட்டி விடியா. அந்த பையன்கிட்ட சொல்லி, என்னப்பா டாக்டர் என்னமோ தெலுங்கு செக்கலின்னு சொல்றான், ரெட்டின்னு சொல்றான், அது என்னன்னு போய் கேட்டுவான்னு சொல்லி போய் அங்க போய் வீடியோ எடுத்து போடு தலைவர் ஊர்ல.
அது என்ன 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 உண்மைன்னு தெரியுமாடா முதல்ல உங்களுக்கு? கிறுக்கு ஊதியான மாதிரி பேசுறீங்க நீங்க. அவர் தலைவர் அவர்கள் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது, சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது இரட்டை குவளை முறைக்கு எதிராக போராடுறாப்புல. அப்ப அதிகமா அவர் போராடினது அருந்ததிர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில தான். அன்னைக்கு இந்த மக்களுக்கான, அதாவது அப்ப தலித் லீடர் தான் சொல்லுவான் டாக்டரை. நீ 2000க்கு மேல பிறந்தவனுக்கு என்ன மயிரா தெரியும் உங்களுக்கு? 2000ல பிறந்தாவே இன்னைக்கு 25 வயசு மலமாடு வயசு மாதிரி ஆயிருக்குது. அவரோட போராட்டம்லாம் 95, 96, 2000க்கு முன்னு பல போராட்டங்கள் எடுத்திருக்கிறார். அப்ப அருந்ததிர் மக்களுக்கான தலைவர்களும் கிடையாது, பறையர் சமூக மக்களுக்கான பேசக்கூடிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அப்ப அனைத்து மக்களுக்குமாக போராடும் போது அப்ப அது மாதிரியான ஒரு சாடல் அவர் மேல விழுந்தது. அதை பத்தி அவர் ஒன்றும் எதுவும் நினைச்சுக்கிறது இல்லை இதனால வரையிலும். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்க பாருங்க. நீங்க அதாவது என்னன்னா, நீங்க தெளிவா பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க தெளிவாவே பேசுங்க, அதெல்லாம் மறுக்கல. இந்த ஊடகம்ன்றது உங்கள்கிட்ட நிறைய இருக்க மாட்டேன் தெரியுது. இப்ப எங்களுக்கு ஊடகம்ன்றதான் பெரிய விஷயம் இல்லைங்க. நான் அதை நினைக்கவே மாட்டோம். எங்க தலைவர் வர்றாரு, நாங்களாம் ஏன் நாங்க இந்த ஊடகத்தை பெருசா நாங்க நினைக்க மாட்டோம்னா, நாங்க பாதிக்கப்படும் போது எங்க தலைவர் வந்தா போதும், எங்க தலைவர் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் எத்தனை லட்சம் பேர் தொண்டன்லாம் இருக்கான் இன்னமுமே. இப்போ உங்க நாம் தமிழர்ல கட்சியில தொண்டனா இருக்கிறவனுக்கு வயசு என்ன, எப்போ குறைஞ்ச ஒரு 40, 45 வயசு அந்த ரேஞ்சில். நான் சொல்றது அதிகமா சொல்றேன். புதிய தமிழகத்தில் இருக்கிற தொண்டனா இருக்கிறவங்களுக்கு 50 வயசுக்கு மேலதான் அதிகமாவே இருக்கிறான். 50 வயதுக்கு மேல. அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அந்த கள நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. உங்க கட்சியில இருக்கிறவங்கள்ட்டே நீங்க கேட்டாலும் சரி, எங்க சமூக மக்கள் வாழ்ற இடத்துல அப்படி என்னப்பா அந்த கிருஷ்ணசாமி செஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டாவே சொல்லுவாங்க அங்க இருக்கிற மக்களே. அதாவது வைத்தறிச்சல்ல ஒருத்தர் 2 பேர் பேசுவானுங்க, அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனா உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியாமே நீங்க பேசுறீங்களே, சின்ன பிள்ளைய மாதிரியே. எனக்கு ஒரு முத நாள் எனக்கு கோவம் வந்துச்சு. என்னடா நாம் தமிழர் கட்சிக்காரனே இப்படி பேசுறான், கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாம தமிழர் குடியெல்லாம் ஒற்றுமை பேசுறான், நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும், திராவிடத்தை வீழ்த்தணும்னு சொல்றானே, அவனே என்னடா நம்மளுக்கு புதிய தமிழத்துக்கு எதிராக பேசுறான், ரெண்டாவது நமக்கு எதிராக ரொம்ப கடுமையா பேசுறானே அப்படின்னு சொல்லி முத நாள் எனக்கு ரொம்ப கோபமா இருந்தது. அப்புறம் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கு மேல. ஏன்னா சொன்னதவே சொல்றான். என்னன்னா, நீங்க கொல்ட்டியாமே, நான் மறுக்கிறேன், நான் அதற்கான இதை சொல்றேன், அதற்கப்புறம் எனக்கே சிரிப்பு, ஆமடான்றேன் நான். என்னன்னா, நீங்க உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அதைத்தான் சொல்லலையா, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கு மேல. என்னன்னா, நீங்க தற்குறிகள் ஆயிட்டீங்க, ஒரு விடயத்தை சொல்லும் போது உங்களால புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்ட்டு. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கல்லும் போதை தரக்கூடியது, சாராயமும் போதை தரக்கூடியது, இரண்டுமே இந்த மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது தான் புதிய தமிழகத்தோட கொள்கை. தலைவர் அவர்கள் இங்க வரும்போதே அதைத்தான் முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. தலைவர் இதை மட்டும் சொல்லல. தலைவர் அவர்கள் தென் மாவட்டத்துக்கு வரும்போது முதல்ல அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, முதல்ல சேவ் பண்ணுன்னு சொல்லுவார், முகசவரம் பண்ணுங்க அப்படிம்பாரு. தாடியோட இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயா நான் கோயிலுக்கு விட்டுருக்கேங்க அப்படின்னு சொன்னா வேணா தப்பிச்சுக்கலாம் முடிஞ்சியோ, பக்கத்துல இருக்கும்போது எண்ணெய் தடவி சீவி இருக்கணும், சேவ் பண்ணிருக்கணும், சுத்தமா இருக்கணும். நீ கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க பாரு, அப்படி சுத்தமா இருக்கணும். அவரு சொல்லுவாராம், நீ யார பார்த்தா கையெடுத்து கும்பிடுவியோ அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி முதல்ல உன்னை மாத்திக்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்பயே நாங்க வாத்தியாரை தாங்கியா நாங்க கையெடுத்து கும்பிடுவோம் அப்படி. வாத்தியார்னா எம்ஜிஆர் சொல்லல, நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார். அப்ப அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரியே நீ மாறு, அந்த ட்ரெஸ் கோடு வேடு அப்படின்னு சொல்லுவார் தலைவர் அடிக்கடி. அது மாதிரி அதுதான் எங்க தலைவரோட மாண்பு. இன்று வரையிலுமே அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவரோட பிறந்த நாள் விழாவுக்கு கோயம்புத்தூருக்கு போகும்போது அப்பையும் அந்த உறுதிமொழியில இதுவும் ஒரு உறுதிமொழி, கல் உண்ணாமை, மது உண்ணாமை அப்படிங்கிறது. இதை நோக்கித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. மதுக்கடைக்கு எதிராக புதிய தமிழகம் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்குது. இப்ப நீங்க தானே சொல்லுவீங்க, இந்த ஒத்த சீட்டு கட்சி, சாதி கட்சி, அது தென்காசி ஒட்டப்படாரத்தை தாண்டி இந்த கட்சி வளரல அப்படின்னு சொல்லுவீங்களா. அதனால எங்களோட போராட்டம்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த போராட்டம்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. சென்னையில கூட இப்ப அந்த மதுக்கடைக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணா அதெல்லாம் கைது பண்ணாங்க, உள்ள வச்சாங்க.
ஏன்னா இங்க இருக்கிற அந்த இந்த பெரிய பெரிய மீடியாலாம் இருக்கிறானல்ல, அவங்கள இது மாதிரி செய்தியெல்லாம் போடுறது இல்லையே. போராட்டம் பண்ணாமல இல்லை, நீங்க தேடி பாருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து புதிய தமிழகம் நீங்க யூடியூப்ல இது பண்ணுங்க. ரெண்டாவது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி செய்த போராட்டங்கள் என்னன்னு நீங்க கேளுங்க. கூகுளே உங்களை கூட்டிட்டு போகும். எல்லா செய்தியும் பிடி மீடியான்னு ஒன்று இருக்குது, அந்த பிடி மீடியாவில் போய் பாருங்க, எல்லா செய்தியும் இருக்குது. நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறலாம், இந்த போராட்டம் பண்ணியிருக்கிறாரு, இந்த போராட்டம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா போராட்டமும் எங்களால முடிஞ்சலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 10 பேர் செஞ்சாலும் ஒரு போராட்டம் தான், 100 பேர் செஞ்சாலும் ஒரு போராட்டம் தான். இது அதாவது வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இந்த மக்கள் வந்து நாங்க வந்து இந்த மதுவை எதிர்க்கிறோம், மது எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். ஓகே சரி ரைட். நான் இந்த கரியால மேட்டருக்கு வர்றேன். நான் பங்காளி வணக்கம் பங்காளி. எப்படியாச்சாலும் இந்த வீடியோவை நீ எங்கிட்டாச்சும் பார்த்துரு பங்காளி. ஆமா, நான் வந்து கண்டிப்பா நான் உனக்காகத்தான் நான் இந்த நேரலையிலே நான் பேசலாண்டே வந்தேன் பங்காளி. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வீடியோ போடணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என்னையா நீ வாட்டில் என்னமோ கண்டமேனிக்க பேசி இருக்கிற நீ, என்னமோ 2 ஆதாரத்தை 2 பேப்பரை காமிச்சு இதுல வந்து இவர் வந்து அருந்தியதர்னு சொல்லி இருக்குது, இவர் அருந்தியதர் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நீதிமன்றத்தில் எதுவும் தீர்ப்பு வந்திருக்குதா? நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கா. நீ ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியில ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் உன்னைய கூட விடு, டாக்டரோட நெருங்கி இருந்தாங்க பாத்தீங்களா, மாவட்ட செயலாளரா ஒரு வழக்கறிஞரா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியில இருந்து மாற்று கட்சியில போயும் இருக்கிறாங்க. மாற்று கட்சியில இன்னைக்கு பெரிய இடத்துலயும் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, இயக்கம் வச்சிருக்கிறாங்க, அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அவிகள்கிட்ட போய் நீ கேளு முதல்ல, டாக்டர் எந்த ஊரு, டாக்டர் எங்க பிறந்தாரு, டாக்டர் என்ன சாதின்னு. நீ ஒரு வெக்கங்கட்டத்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிய மானங்கெட்டவனே. முதல்ல டாக்டரோட பிறந்தவங்க எத்தனை பேர்னு உனக்கு தெரியுமா? முதல்ல டாக்டரோட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? கிறுக்கு குதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, 2 அப்பையும் ஒரு அம்மான்ட்டு மானங்கெட்டவனே. அறிவு இருக்கா உனக்கு? இப்ப நீ வந்து இன்னொரு சமூகத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிற. இப்ப அவிகளை வந்து நீ வந்து பேரு சொல்லி கூப்பிடுவியா, இல்ல நீ மாமாண்டு கூப்பிடுவியா, இல்ல அத்தேண்டு கூப்பிடுவியா, இல்ல மச்சேண்டு கூப்பிடுவியா? உறவு சொல்லித்தானே கூப்பிடுவ நீ. முதல்ல உனக்கு வழக்கு இருக்குல்ல, அது எதை சார்ந்த அந்த வழக்கு இருக்குன்னு தெரியுமா? அதை முதல்ல சொல்லியிருக்கிறியா நீ பொது வழியில? உன்னை பத்தி பேசுன இங்க அசிங்கப்படுத்துறதா நானு? இப்ப நீ பேசுற நீமே நானும் பேசுறதா நல்லா இருக்குமா? 1 மணி நேரம் பேசி வச்சிருக்கிற கிறுக்குத்தனமா. அதுல ஏதாச்சும் உண்மை இருக்குதா? அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியால ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்குல ஆஜராகிறாங்க. அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து தள்ளுபடி ஆயிருச்சு. இந்த தாசில்தார்னு சொன்னீல, அந்த தாசில்தார் பிரச்சனை, அந்த தாசில்தார் அதுக்கப்புறம் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எதையுமே தெரியறதில்ல. எதையுமே நீ வந்து படிக்கிறது கிடையாது. எவனோ ஒருத்தன் வாந்தி எடுத்திருப்பான், அந்த வாந்தி அள்ளி தின்னுட்டு எவன் ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பேசுற. அப்படியே அந்த காணொலியில அதைத்தான் செஞ்சிருக்கிற நீ. தினேச சொல்லணும், தினேஷ்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னை எவனுக்குமே தெரியாம போயிருந்திருக்கும். உன்னையெல்லாம் இங்க வந்து மீடியாவில் வந்து 4 பேத்துக்கு தெரியறதுக்கு வளர்த்து விட்டதுல நானும் ஒரு காரணமா இருக்கு. எனக்கெல்லாம் கேவலமா இருக்குது. அம்பி வெங்கடேசன் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கவே கரியால பாண்டின்னு எவனுக்குமே தெரியாம போயிருக்கும். நீ ஏதாவது வந்து உருப்படி ஏதாச்சும் பேசுறியா நீ? நான் என்ன சொல்றேன், எத்தனை புத்தகத்தை படிக்கிற, எவ்வளவு வரலாறு பேசுற, இந்த சமூகத்திற்கான வரலாறு பேசுறியா இல்லையா? மல்லர் மறவர் ஒற்றுமை பேசுன, அது எதுக்காக பேசுன? நான் உன்னோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு அப்புறம் வர்றேன். எத்தனை புத்தகத்தை படிக்கிற, எவ்வளவு வரலாறு பேசுற? இப்படித்தான் பேசுவாங்களா பொது தளத்துல? அது உண்மையா பேசுனா கூட பரவாயில்லையா, மானங்கட்டத்தனமாவுல பேசி வச்சிருக்கிற. நான் என்ன சொல்றேன், அடுத்த வாந்தி எடுக்கிற திங்கிரிய உனக்கு திண்டுக்கல் தெரியாம இருக்குதா, கோயம்புத்தூர் தெரியாம இருக்குதா? அதாவது வந்து இப்ப உடுமலைப்பேட்டை வந்து இப்ப திருப்பூர் மாவட்டம், முதல்ல வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தான். புரிஞ்சுக்கா? என் நேரம் இங்க இருந்து நீ கார் வச்சிருக்க, கார் கூட வச்சு எனக்கு தேவையில்லை, எனக்கு அது விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நீ திண்டுக்கல் இவ்வளவு நாளா நீ பேசுறீல, நீ நேரா திண்டுக்கல் பஸ் ஏறி வந்து நேரா உடுமலைப்பேட்டை போய் மச்சவனூர் போயிருக்கலாமா இல்லையா?
அப்படியே மேஜை இப்படி தட்டுற, அதே தட்டுற, இதே தட்டுற, எத்தனை தட்டு தட்டுற நீ? நீ போய் அங்க போய் ஒரு காணொலி எடுத்துக்கலாமா இல்லையா? ஐயா, இது மாதிரி நான் வந்து தென் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேங்கய்யா, இது மாதிரி கிருஷ்ணசாமின்ற நபர் வந்து அவரு வேற சாதிங்கய்யா, இப்படி எங்களை சொல்லி ஏமாத்தி வந்து அவர் வந்து வருஷம் 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் இனிமேல் நான் சம்பாதிக்கணும், அவர் இந்த சாதின்னு நீங்க சொல்லுன்னாச்சு, நீங்க இந்த சாதின்னு சொல்லுங்க அப்படின்னு கூட நீ செட் பண்ணி கூட நீ ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். தொலைச்சு போடுவானுங்க நீ எல்லாம் அங்க போனீனா. இல்ல அங்க போய் அப்படி வீடியோ எடுத்து போனா நீ ஆண்மகன், நீ தான் சொல்லுவீல நீயே. ஏய், நீ வாடா நேருக்கு நேரம் தொடைய தட்டுவா, அதே தட்டுவா, இதே தட்டுவா, ஏய் நீ இடத்த நீ பிக்ஸ் பண்ணு, நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் மோதலாம், நேருக்கு நேரம் மோதலாம், இந்த பேசலாம். நீ ஒரு இடத்த இந்த இடத்த நீ பண்ணு, இல்லைன்னா இந்த இடத்த நீ பண்ணு, எத்தனை பேருக்கு நீ சவால் கூப்பிட்டுருக்க. நான் உன்னை கூப்பிடுறேன் பங்காளியே, எந்த இடம்னு சொல்லு. நீ நேரம் உன் வீட்டுக்கு வரட்டா, எங்க வரணும்னு சொல்லுவேன், நான் வர்றேன். நான் சத்தியமா இல்லைன்னா நம்ம கிருஷ்ண கோயில் பஸ் ஸ்டாண்ட்லயே கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்க கூப்பிடுறேன்னு சொல்லு. என்ன எதுக்காக கூப்பிடுறேன்னு கேக்குறியா? அதாவது டாக்டர் வந்து இந்த சமூகம்னு சொல்றீல, எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் இவர் வந்து இந்த காரணத்துக்காகத்தான் இவர் இதெல்லாம் எதிர்த்தாருன்னு சொல்றீல, அதை நம்ம 2 பேரும் நேரடியா நம்ம விவாதம் பண்ணுவோம். நானெல்லாம் வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு தான் படிச்சிருக்கிறேன், ரொம்பவெல்லாம் படிக்கல. நான் உன்னை மாதிரி புத்தகங்கள் அதிகமாக நான் படிச்சதே கிடையாது. 2 பேரும் வந்து விவாதம் செய்வோம், நம்ம நேருக்கு நேரா பேசலாம். தயார்னா சொல்லு, நேருக்கு நேரம் கண்டிப்பா நம்ம பேசலாம். 2வது வந்து நீட் தேர்வை வந்து தலைவர் ஏன் எதிர்த்தாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? சாரி, நீட் தேர்வை ஏன் ஆதரிச்சாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? உனக்கு ஏழை மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவர் ஆகணும், அதுல 1008 பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. யாரு நினைச்சாலுமே அதை வந்து நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கிறார்ல சுப்பிரமணியன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீட் தேர்வை நீங்க வெளில கத்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன நீ எதுக்கு எடுத்தாலுமே எதுவுமே தெரியாத அறமுட்டால் மாதிரியே பேசுற நீயே. நீ என்ன எனக்கு மெடிக்கல் காலேஜ் எது வச்சிருக்கிறியா நீயே? அப்படி இருந்தா கூட சொல்லு. அப்புறம் மறுபடியும் என்னமோ சொல்றேன், என்னமோ வேற இன்னொன்னு என்னமோ சொல்லி, அந்த ஜல்லிக்கட்டுக்கு தான் இப்பதான் நான் சொன்னேன். நான் ஜல்லிக்கட்டை ஏன் தலைவர் வந்து எதிர்த்தாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த இது பிரச்சனை வேற, இன்னைக்கு இருந்த பிரச்சனை வேற. அதாவது நீ வந்து சீமாண்டு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு நான் அப்புறம் நான் சொல்றேன். நான் அதாவது ஒரு மக்களோட உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது, உயிரவே மயிருன்னு துச்சமா நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கும் போது சீமான் அவர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சின்னு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கா, நீ புரியுதா உனக்கு? அவரு வந்து அரசியல் கட்டத்துக்கு எந்த காலகட்டத்தில் வந்தாரு தெரியும் தானே உனக்கு? தலைவர் எப்ப வந்தாரு? தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்குதான்னு நீ நினைச்சிருக்கிறியா? நீ முதல்ல 2019 நீங்க என்ன சொன்னீங்க? தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திச்சிங்க. 2019 20 அந்த தேர்தல் முடிஞ்சோனையுமே அந்த அமைப்பு இயக்கம்லாம் இந்த ஒற்றுமையா இருந்ததுல எங்க போனீங்க நீங்க? 2021 தேர்தலில் நீங்க யாருக்காக பங்காளி நீங்க வந்து போய் ஓட்டு கேட்டீங்க? நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். 2021 பெயர் அரசாணம் மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் நீ சொல்லியிருக்கிற. பெயர் அரசாணை, அதாவது வந்து தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணை மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, பட்டியல் வெளியேற்றம் தான் முக்கியம். 2ம் வெவ்வேறு கோரிக்கை கிடையாது, 2மே ஒரே கோரிக்கை தான். பேர் மட்டும் கிடைச்சதுன்னா பாதி கிணறு தாண்டதுக்கு சமம். எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே வேணும்னு தலைவர் சொன்னாரா இல்லையா? அதற்கெல்லாம் அந்த குலசாமி குறிப்பு நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? 2ம் வெவ்வேறு கோரிக்கை. முதல்ல ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியும், அப்புறம்தான் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியும். 2யும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுன்னு நீ எல்லாம் பேசினியா இல்லையா? மானம் கெட்டவனே.
இன்னைக்கு வந்து தலைவரை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை இது பண்ணல, பேசலன்னு நீ எல்லாம் கேள்வி கேட்கிற. நீ 2021 குறைந்தபட்சம் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட தேர்தலில் வந்து பிரச்சாரம் கூட நாங்க பண்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கூட வேணாம்னு சொல்லி நம்ம தனிச்சு நின்னோம். தனிச்சு நின்று 6000 ஓட்டு போட்டான். இன்னைக்கெல்லாம் வெக்கங்கட்டவன் மானங்கட்டவன் எவனே சொல்றான் 6000 ஓட்டு வாங்குறீங்க, ஒத்த சீட்டுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. இது தன்மானத்திற்கு கிடைத்த வாக்குடா, தன்மானத்திற்காக நின்றோம். வரலாறு நாளைக்கு வந்து யாரையும் பழிச்சிடக்கூடாது. நீ தவறு பண்ணலாம் பங்காளி, நீ தவறு பண்ணலாம் பங்காளி. ஏன்னா நீ உன்னோட தவறுலாம் சொன்னா எனக்கு சங்கட்டமா இருக்கும் தெரியுமா. ஆனா ஒரு தலைவன் வந்து தவறு பண்ணக்கூடாது. அவர் அது சரியா செஞ்சாரு, தனிச்சு நின்னாரு. அப்ப கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அடுத்த முறை வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பட்டியல் வெளியேற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அடுத்த முறை யாரு? இப்ப இந்த முறை வந்து பிஜேபி தானே ஆட்சிக்கு வந்திருக்குது. அப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப என்ன சொல்றீங்க? பிஜேபி வந்து தமிழகத்துல ஆட்சி அமைஞ்சாத்தே நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நீ பிளேட்டை மாத்தி போட்டீங்க பாரு, இந்த குலசாமி குரூப்பெல்லாம். அப்புறம் பிஜேபிக்கு ஆதரவா நிலைப்பாட்டில் இருக்கிற. ஏற்கனவே 2018 காலகட்டத்திலே வந்து பாசிச பாஜக நாசிச பாஜகன்னு நீ கோஷம் போட்டு நான் பார்த்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு, அப்புறம் நரேந்திரா தேவேந்திரா. 2021 வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் யாருக்கு போய் பண்றீங்க? அதே வந்து மறுபடியும் வந்து இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. பஞ்சாயத்து எலெக்ஷன் நீங்க யாருக்கு வந்து பிரச்சாரம் பண்றீங்க? 2024 பாராளுமன்ற தொகுதியில நீங்க யாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணீங்க? எந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணீங்க? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிறணும். சோறு தானே திங்கிறோம் எல்லாருமே. சோத்தை விட்டுட்டு எல்லாரும் கல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு. மானங்கட்டத்தனமா நீயும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, வெக்கங்கட்டத்தனமா. எத்தனை பேர் கல்லுக்கும் கருப்புட்டிக்கும் பூரா தோட்டங்காட்டை எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வீதியில நின்று இருக்கிறான். அவனை பத்தி நீ என்னைக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியா? நீயே மொத்தத்துக்கு வந்து டாக்டரை எதிர்க்கணும், அதுதான் உன் நினைப்பு. நீ வந்து இங்க ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்துல வந்து தலைவனாகணும்னு நினைக்கிற. நீ அதான உன்னோட எண்ணம். அது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது தான். தலைவர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறுலாம் நான் சொல்ல வரல. அதற்கான பண்பு உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏதாவது அந்த பண்பு இருக்கா உங்ககிட்ட? செந்தில் மல்லரு இதே சீமானோட எவ்வளவு நட்புல இருந்தாரு. செந்தில் மல்லருக்கு என்ன நிலைமையாச்சு? அவரு சிறைச்சாலை போயிட்டாரு. சிறைச்சாலை போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்குது. அந்த மேடையில போய் நீயும் அப்படியே ஆகா ஓஹோன்னு நீ அப்படியே பாட்டு பாடுற. இப்ப மறுபடியும் போய் கல்லு உனக்கு ஊத்தி குடித்தனுமே உனக்கு அப்படியே உச்சாந்தலையில இருக்கிற மாதிரி நிக்கிற. நீ மக்கள் தொகை கணக்கெடுப்ப தலைவர் ஏன் எதிர்த்தாருன்னா, அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி குடும்பர்கள் மாநாடு போடுறோம். எங்க போடுறோம்? ஒட்டப்பிடாரத்துல. அப்ப அங்க போய் என்ன சொல்றாரு? எல்லாரும் தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணை அந்த சர்டிபிகேட் வாங்குங்க, விரைவில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா நம்ம இவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு நம்ம மத்திய அரசுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றார். ஓகேவா? அப்படி இருக்கிறவர் வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பை வந்து எதிர்க்கிறாருன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாம அவர் எப்படி எதிர்ப்பாரு? அது யாரை நோக்கி கேள்வி கேட்டார்னு உனக்கு தெரியுமா? பிஜேபி அரசை நோக்கி தான் அந்த கேள்வியை கேட்கிறாரு. பாஜக நோக்கி தான் அந்த கேள்வியை கேட்கிறாரு. எதுவுமே தெரியறதில்ல, எதையுமே உள்வாங்கிறது கிடையாது. நீங்க மட்டும் என்ன, நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, அதோட கூட்டணி வைக்கலையா, இதோட கூட்டணி வைக்கலையா? எப்பா நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, குறைந்தபட்ச அதிகாரம். அண்ணன் திருமாவளவன் போட்ட அவர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு அதிகாரம் இருந்தா தான் அந்த மக்களுக்காக போய் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நம்ம பேச முடியும். அதற்காகத்தான் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது. உன்னை மாதிரி நாதாரித்தனமா இன்னைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சினா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம தனிச்சு எப்படி செயல்பட முடியும்? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நின்னா தானே ஆகும். கேட்டா அப்படிம்பா இப்படிங்கிற, கையை மட்டும் அப்படின்னு இப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிற. மருத்துவரோட எத்தனை பேர் பயணம் செஞ்சிருக்கிறாங்க? அவங்க யாராச்சும் இப்படி பேசி நீ பாத்திருக்கியா?
எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்கோசரம் நீ பேசுற நீ அறிவு இருக்கா உனக்கு? மாஞ்சோலையை பத்தி அடுத்த ஒரு இது சொல்ற, மாஞ்சோலையை பத்தி வேற சொல்றியே, நீ என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? தெரியாம தான் நான் கேட்கிறேன். ஒரு நல்ல கோயில்ல போய் என்ன செய்யறது தெரியுமா? முதல்ல வந்து மந்திரி, முதல்ல உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மனுஷனா இருந்தா அப்படி பேசியிருக்கவே மாட்டே நீ. அப்பாவு இன்னைக்கு சபாநாயகரா இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளு என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. அவர் இது மாதிரி காணொலி போடுவாரா, இது மாதிரி வீடியோ போடுவாரா அவரு? ஏன்னா அவருக்கு தெரியும் எது உண்மை, எது பொய், எது நெசம்ன்றது அவருக்கு தெரியும். கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற நீ. ஏன்னா மக்கள் வந்து இது மாதிரி இருக்கிறான், போய் எவனாச்சும் மீன் குழம்பு சாப்பிடுவானா? எவனோ ஒருத்தன் அவன் சுய அறிப்புக்காக பேசுறதெல்லாமாடா நீ வந்து பொது வழியில பேசுவ? மரண ஊழம் கேட்கும் போது எவனாச்சும் அப்படி செய்வானா? கேட்டா நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு அவன் பெரிய நம்ம வெங்காயம் பெரிய பிறந்ததுல இருந்து என்ன பெரிய இந்த சேட்டலைட்ல இருந்து படம் பிடிச்சாங்களா? பரமக்குடி துப்பாக்கி சூடு வந்து பேசுறியா நீ? டேய், நீ எனக்கு ஏதாச்சும் நான் என்னை விட வயசுல வேற மூத்தவனா போயிட்டா, நான் நல்லா வேற உங்க பழகி இருக்கிறேன். நான் பரமக்குடி துப்பாக்கி சூடு யாருனால நடந்தது? முதல்ல அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறாரு. நல்லா கேட்டுக்க, அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறாரு. கூட்டணியில இருக்கும் போது இந்த பரமக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது. அது நடக்கும் போது இவர் போய் சட்டசபையில பேசுறாரு. தலைவர் அவர் வந்து பேசுறாரு, அம்மா இது மாதிரி இருக்கு, நீங்க இதுக்கான எந்த ஒரு விசாரணையும் செய்ய மாட்டீங்க, இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்றாரு. இவரை வந்து குண்டு கட்டா தூக்கி வெளியில போடுறான். அப்புறம் மறுபடியும் இருங்க, இந்த சங்கரன்கோயில் இடைத்தேர்தல் வேற வந்துருது. நல்லா புரிஞ்சுக்கா, நம்ம கருப்பசாமி பாண்டியன் அவர் இறந்துறாரு, சங்கரன்கோயில் இடைத்தேர்தல் வந்துருது. அப்ப அந்த இடைத்தேர்தல் முடியட்டும், நான் வந்து உங்களுக்கு நல்ல இதை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இதனாலதான் கூட்டணியை விட்டு வெளியில வர்றாரு. புரியுதா உனக்கு? ஏன்னா என் மக்களுக்கான பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கொடுக்கல அப்படின்னா அவர் எப்படி அங்க இருப்பாரு? கூட்டணியை விட்டு வெளியில வந்துடுறாரு. என்ன பங்காளி, ஏதாச்சும் தலைக்கு முழங்காலுக்குமா முடிச்சு போடுவான்? தலையில தான் முடிச்சு போடணும். ஒரு சிக்கலை பேசுறேன்னா, ஒரு பிரச்சனையை பேசுறேன்னா அது அப்படியே தொடர்ச்சியா பேசு. அப்பதானே தெரியும். நீ எதுவுமே இல்லாம மொட்டை அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, அது இங்க இருக்கிறவன், அது இந்த இப்ப புதுசா ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கிறீங்களா நாம் தமிழர்ல, அவனுக்கு பூரா நீ என்னமோ பெரிய ஒரு நீ பேசுறதெல்லாம் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டவனெல்லாம் பேசுறான்டா கிறுக்கு கூதி பங்காளியே. அவனுக்கு ஏதாச்சும் தெரியுமா தலைவரை பத்தி? அவனுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாத தலைவரை பத்தி? உன்னாலதான்டா மானங்கட்டவன்லாம் பேசுறேன், மயிர புடுங்கி. அறிவு இருந்தா நீ பேசியா நீ முதல்ல? ரெண்டாவது வந்து இந்த வரலாறு ஒருத்தன் பேசுற குரூப்ல வேற நீ சேர்ந்து இருக்கிற. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இதவே தான் பேசிட்டு இருப்பான் தலைவரை பத்தி. இந்த 40 மாவட்ட புழுண்டியான ஒருத்தர் இருப்பேன், அதுல ஏதோ ஒரு பொம்பளை புள்ள வேணும், பேரு கூட மறந்து வச்சு கிரகத்துல. என்னங்கடா, என்னதான்டா நீங்க செய்யலாம் நினைச்சிருக்கீங்க? நீங்க என்னத்தர சாதிக்க போறீங்க இந்த மண்ணுல? நீ இதே சொல்லுவ காக்கா குருவி கத்துது, அந்த குருவி கத்துதுன்னா அங்கிட்டு தட்ட இங்கிட்டு தட்ட பூராத்தையும் தட்டி தட்டி என்னமோ பெரிய வெங்காயம் மாதிரி பேசுவ நீ. இந்த சமுதாயத்தை பூரா ஒண்ணு சேர்த்தரணும், மல்லர் மரவர் ஒற்றுமையா ஒண்ணு சேரணும், குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் எல்லாம் நம்ம ஒண்ணு சேரணும், பாட்டேன் முப்பாட்டேன் இடையன் கோண, அப்புறம் மறுபடியும் மல்லரு மரவர் அகமுடையாருன்னு சொல்லுவா, அம்பலகாரன்னு சொல்லுவா, வளையருன்னு சொல்லுவா, எல்லாரும் ஒண்ணு சேரணும் இந்த மண்ணுல. இந்த மண்ணுல எல்லாமே ஒரு தமிழ் தேசியம், இந்த தமிழ் தேசியம்ன்றது ஒரு கட்டமைப்பு பண்ணி திராவிடத்தை வீழ்த்தணும். இப்படியெல்லாம் பேசியிருந்தா மயிர்ல தான்டா வீழ்த்துவனிக்கு கிறுக்கு கூதி. அதாவது எனக்கு கோவம் என்னாண்டா, உனக்கு பேசணும்ன்றலாம் என்னெல்லாம் கிடையாது, ரொம்ப மனசு சங்கட்டமா இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது? அதாவது விமர்சனம் என்பது, நல்லா சொல்றேன் கேளு, ஒரு உன் மேல நான் விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்னா அந்த விமர்சனம் வந்து ஒண்ணு நீ ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா சரி இவன் விமர்சனம் பண்றதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி நாச்சு இருக்கணும். ஆனா நீ பண்றதெல்லாம் என்ன தெரியுமா? விமர்சனம் கிடையாது, காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சியில வன்மத்தை கக்குற. இதெல்லாம் எதற்காக, யாருக்காக? நீ இந்த 2018 இருந்து 2019 இருந்து 2025 வருது இல்ல, இத்தனை வருஷம் அரசியல் டிராவல் பண்ணல, ஏதாவது ஒரு கட்சியில கூட போய் இருந்து கூட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கி நின்றுக்கலாம்ல நீ? அதை ஏன் நீ செய்ய மாட்ட? ஏன் இந்த வேடதாரி வேலை செய்யற நீ?
நான் இயக்கம் கட்டுறேன்னு சொன்னில, அப்ப இயக்கம் கட்டினா உன் இயக்கத்தை நேரம் வளர்த்துருக்கணுமா இல்லையா? ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமா வளர்த்துருக்கணுமா இல்லையா? அவர் செல்வா பாண்டியர் இறந்தனுமே நாங்களாம் என்ன சொன்னோம், பயல்களை நாங்கள் என்ன சொன்னோம், அன்னைக்கு உன் கூட நண்பர்களாக இருந்த பயல்களை என்ன சொன்னோம், பங்காளி அடுத்த செல்வா பாண்டியர் நீ தான் பங்காளி, நீங்கள் தான் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தியலை சொல்கிறீங்க, நல்ல வரலாறை சொல்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா கிராமத்துக்கும் நீங்கள் போய் பயணம் செய்யுங்க, நம்ம எல்லாம் ஆளுக்கு 100 போட்டு பெட்ரோல் செலவு போக்குவரத்து செலவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? கஜா புயலுக்கு போய் நீ நிவாரணம் கொடுக்க போனியா இல்லையா? அதுக்கெல்லாம் யாரு உதவுனா நீயே சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நீயே. அதுக்கெல்லாம் நிவாரணம் வந்து உனக்கு உதவி பண்ணதெல்லாம் யாரு உதவி பண்ணனா? எந்த கட்சிக்காரன் உனக்கு உதவி பண்ணனா? யோசிக்கிறது இல்லையா நீயே? வாயில வரதெல்லாம் வார்த்தைண்டா பேசுவேன். வாயில வரதெல்லாம் வார்த்தைண்டு பேசுனா மனுஷனே கிடையாது பங்காளி. நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இப்ப நம்மளாம் கூட இப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம, எனக்கே இப்ப 42 வயசு ஆகி போச்சு, நானே உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம நான் பேசுறேன்னு வச்சுக்க, சின்ன பையலுக்கு எப்படி உணர்ச்சியை கட்டுப்படுத்துவான்? நான் நேசிக்கக்கூடிய தலைவனை வந்து நீ பேசும்போது எனக்கு கோபம் தான் வரும், எனக்கு கோபம் தான் வருது எனக்கு ரொம்ப. அதாவது வந்து நீ செஞ்ச காரியத்திலேயே வந்து இத்தனை வயசுல இத்தனை அரசியல் வாழ்க்கையில உன்னோட அனுபவத்துல நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இதைய கண்டு நீ வந்து தினசரி நீ வந்து வேதனைப்படணும், வெக்கப்படணும், அவமானப்படணும். யா வச்சுக்கா, நாளைக்கு உனக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நாங்க தான் வந்து நிக்கணும் தெரியுமா? மத்தவன் எவனும் வரமாட்டான், மயிரில் கூட வரமாட்டேன். உனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது வந்து உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா, யாரு உனக்கு சொன்னா, யாரு சொன்னனால அந்த காணொலியை நீ போட்டேன்றது எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு அது சொல்றது எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. முதல்ல உன்னோட புத்திய வந்து, உன் புத்தி இருக்குல்ல, மண்டை இருக்குல்ல, அந்த மண்டையை நல்லா அப்படி தட்டிக்க முதல்ல. சீ அப்படின்னு இப்படி நல்லா தட்டிக்கிட்டு நல்லா யோசி முதல்ல. நீ எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்துல வந்து 4 பேர்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச பையன், தெரிஞ்ச ஆளு. நீ ஒரு கரியாளன்னா ஒரு மரியாதை இருக்குது, சரி அப்படின்ட்டு. ஆனா நீ உன்னோட சுயரூபம் என்னன்றது வந்து உன் கூட பழகினவனுக்கு தான் தெரியும். உன் கூட பழகினவனுக்கு மட்டும்தான் உன்னோட சுயரூபம் என்னான்னு தெரியும். ஆனா மத்தவன் பாக்குறவனுக்கு எப்படி பார்ப்பான்? உனக்கு எங்க போனாலும் உனக்கு மரியாதை கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா? அப்ப அந்த மரியாதை நீ காப்பாற்றணுமா இல்லையா? எங்க போனாலும் உண்மையாருன்றேன். நான் இந்திர விழா நடத்தினேன்னு சொன்னேன். இந்த கனிச்சாமி கூட போய் நான் மாநாடு, மதுரையில பெரிய போய் மாநாடு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் என்னாச்சு? நாளைக்கு புதிய தமிழை வந்து பட்டியல் வெளியிடத்தை பத்தி ஏதாச்சும் பேசினோம்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு அரங்கம் நடத்தினோம்னா நீ இதை ஏதாச்சும் இது பண்ணுவ, அவ்வளவுதான் பண்ண போற. வேற என்ன பண்ண போற? ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுற. அப்புறம் ஏதாவது வந்து ஒரு கருத்தரங்கத்துல போய் கருத்தரங்கத்துல பேசுற, இல்ல அப்படின்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு காணொலி போடுற. இந்த சமுதாயத்துக்கு நீ என்னத்தை புடுங்கி இருக்கிற? இல்லை நீ ஏதாச்சும் புடுங்கிருக்கீங்கன்னா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப பாரு எவனையாச்சும் ஒருத்தர் பேசணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும். கடந்த 2019 இருந்து 2025 வரையிலும் டாக்டரை எதிர்த்ததை தவிர்த்து நீ என்ன அரசியல் பண்ற? தாய் தலைவன் ஜான் பாண்டியன்னு சொன்னில, அவரோட மேடையில உனக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாருல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவரு கூட போய் நீ பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல. நீ யாருக்கு போய் பிரச்சாரம், எதுக்கு பிரச்சாரம் பண்ண? முதல்ல ஓ நிலைப்பாடு சரியா இருக்கா? ஐயா ராமதாஸ் வாழ்கன்னு சொன்ன, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்ற. நீ முதல்ல ஒரு நிலைப்பாட்டோட இருக்கியா? அடுத்தவங்களை என்ன நீ விமர்சனம் பண்ற? நீ ஒருத்தர் விமர்சனம் பண்ணோம்னா அதற்கான தகுதியை நீ வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணு பங்காளி. எதுவுமே இல்லாம நீ பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கிற சின்ன புள்ள மாதிரி. அதை இதுல என்ன ஒரு கொடுமைனா, அதை இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதை நீ பேசுனதுல வெட்டி ஒட்டி அவங்க ஒரு எடிட்டிங் போட்டு பிஜிஎம் மியூசிக் எல்லாம் போட்டு, ஹே கிருஷ்ணசாமி தெலுங்கண்டா, ஹே கிருஷ்ணசாமி ரெட்டிடா, கிறுக்கு கூதிகளா? நான் அதைத்தான் சொல்றேன். நான் திண்டுக்கல் தான், என் சொந்த ஊர் திண்டுக்கல் தான். எல்லாரும் திண்டுக்கல்ல கார்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சரி, திண்டுக்கல்ல இருந்து உங்களை வந்து உடுமலைப்பேட்டை மச்சவண்டன் புதூர் வரையிலும் கூட்டி போறது அது என்னோட செலவு. கார்ல வந்தா காருக்கு நான் டீசல் போட்டுக்கிறேன், மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். நீங்க கல்லு குடிச்சீங்கன்னா கல் வாங்கி தரேன். நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு அது எங்க விற்கிது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. ஆமா வாங்கி தரேன், நீங்க வந்து சாப்பிடுங்க.
எதையுமே தெரியாம நீ பாட்டுல பேசுற, அசிங்கமா இல்ல? அவர் என்னத்த நீ அப்படி என்னத்த நீ அவர் உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு? டாக்டர் உனக்கு என்னத்தப்பா துரோகம் பண்ணிட்டாரு? எது உங்க சோத்துல எது மண்ணள்ளி போட்டுட்டாரா, இல்ல விஷத்தை எதுவும் காதல ஊத்தி விட்டாரா? முதல்ல அவர் மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்ப நீ போய் எல்லா பத்தி கூட நீ சமரசமா பேசுற, நான் எனக்கு சிக்கல் கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். மனுஷன் வந்து நம்ம செத்துட்டோம்னா மண்ணு தின்றோம், மறுபடியும் நம்ம பிழைக்கிறோமா பிழைக்கலையான்னு தெரியாது. இருக்கிற வரையிலும் அரசியலா பேசுறோம். அரசியல், அதிகாரம், ஆளுமை இதுதான் நம்மளுக்கு வேணும்ன்றோம். நம்ம சமூக மக்கள் வந்து இப்படியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அப்படியே அவங்கள தட்டி ஒரு வரலாறு சொல்லி, எப்பா நீ இப்படி இருக்காதப்பா, இந்த சமூகம் பண்ணியே அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள தட்டி மேலே ஏத்துறோம். அதுதானே நீ செய்யணும். இல்லைன்னா நீ பெரிய ஆள் ஆகணும்டா, நீ எப்படி பங்காளி ஆகணும்? அதாவது வந்து கல்யாண சுந்தரம் அப்படின்ற பேரு கரிகால மல்லன் அப்படின்னு அனைவராலும் அழைக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? உன்னோட வளர்ச்சி. உன்னோட வளர்ச்சிக்கு பிறகாடி யார் யார் இருந்தாங்கன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நீ பேசுற காணொலி எல்லாம் வந்து நீ எந்தெந்த காணொலி போட்டாலுமே வந்து தினேஷ் மலர் எடுத்து போடுவானல்ல. இப்ப நீ பேசின காணொலியை ஏன் தினேஷ் மலர் எடுத்து போடல? சொல்லு பார்க்கலாம், நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏன்னா நீ பேசுறதுல எல்லாமே தவறு. நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் மதுரையில வழக்கறிஞரா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீ கேளு. நீ இந்த வழக்கை பத்தி கேளு, அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. கிறுக்குத்தனமா நீ மெண்டல் தனமா நீ வாட்டில பேசுற. என்னமோ சீமான் அப்படி என்னத்தை உனக்கு வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிற? நீ என்னத்தை தூக்கி தந்துருவான்னு நினைக்கிற? சொந்த சமூகத்துக்கு துரோகம் செஞ்சிடவன் எவனுமே சரித்திரத்திலேயே வந்து நல்லா இருக்க முடியாது. நான் சாவ விடல, இதுதான் நிதர்சனமான உண்மை தெரியுமா? இந்த சமூகம் வீழ்ந்து போறது எல்லாமே துரோகத்தினாலதான் வீழ்ந்து போகுது. இந்த சமூகம் பூரா முதுகுல குத்தியே தான் இந்த சமூகம் வீழ்ந்து போகுது. இன்னைக்கு நம்ம சமூகத்துல மடிந்தவர்கள் எல்லாமே, இந்த மண்ணுல மடிந்தவர்கள் எல்லாருமே முதுகுல குத்தியே தான் இறந்து போறாங்க, முதுகுல குத்தி தான் செத்து இருக்கிறாங்க, முதுகுல குத்தி தான் அவங்க வந்து வீழ்ந்து இருக்கிறாங்க. அரசியலையும் சரி, எல்லாத்திலயுமே சரி, ஆளுமையிலையும் சரி, ஒரு பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாத்திலயுமே சரி. குறைந்தபட்சம் அதாவது வந்து நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம் தான். குறைந்தபட்சம் அரசியல் புரிதல் இருக்கிறவன் வந்து என்ன செய்யணும்? அதாவது வந்து ஒரு என் தலைவனை வந்து விமர்சனம் பண்றதுனால நானும் நிறைய பேர்த்த விமர்சனம் பண்றேன். நான் மறுக்கல, நான் யோக்கிய மாதிரி எல்லாம் நான் பேசல. ஆனால் அடுத்த நிமிடம் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி அவன் வந்து ஒரு கருத்துக்கள் இட்டானா அந்த கருத்துக்களை நான் ஒரு ஆர்டி நோட்டு போயிருவேன் நான். ஏன்னா எனக்கு வன்மமெல்லாம் கிடையாது. என் தலைவன் மீது இருக்கிற விமர்சனங்களுக்கு நான் அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்றேன் நான். ஆனா சில நேரங்கள்ல வந்து அந்த விமர்சனங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியா இருக்கும் போது நம்ம அடுத்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, உங்களைய போன்ற ஆட்கள் வந்து நீங்க என்ன அந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும்? இந்த சமூகத்துக்கு நீங்க என்னங்க சொல்லணும்? இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும். எதுவுமே இல்லையே நீ சரியாவே இல்லையே. என்னத்தை போய் சொல்றதுன்னே தெரியல. அதாவது உனக்கு செல்வா பாண்டியர்னா யாருன்னு தெரியும் தானே? செல்வா பாண்டியர்னா யாருன்னு உனக்கு தெரியும் தானே பங்காளி? செல்வா பாண்டியர் வந்து 7 வருடங்களுக்கு முன்பு டாக்டர் வீட்டுக்கு போறாரு. டாக்டர் அவி அண்ணன் இருக்கிறாப்புல, அவி அண்ணன்கிட்ட பேசுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் இறக்குறாரு. அது வேற விஷயம். அப்போ அவர் எல்லாம் பேசுறாங்க. அந்த காணொலி இன்னமே இருக்குது, தமிழர் நடுவத்திலையும் இருக்குது, இணையத்திலையும் இருக்குது அந்த வீடியோ. அதற்கப்புறம் சங்கர் குரு போறாரு. அந்த சங்கர் குரு போய் அந்த ஊர்ல வந்து ஐயா இது மாதிரி என்னங்கய்யா தலைவர் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஏவன் சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அது வேற விஷயம், புரியுதா? அதெல்லாம் வந்து இது எதற்காக வந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் நீ ஒரு வீட்டுல ஒரு திருமணம் முடிச்சிருக்கிற அப்படின்னா நீ அவனை உறவு சொல்லி கூப்பிடுவியா? எப்படி கூப்பிடுவ? நீயே எதையுமே தெரியாம நான் தான் இங்க உலகத்திலேயே ஆகச் சிறந்த மனிதன் மாதிரி பேசுற. நீயே சத்தியமா சொல்றேன், மறுபடியும் அந்த காணொலியை பாரு, உனக்கே வெக்கமா இருக்கும் தெரியுமா? ஒரு 2 நாள் கழிச்சு நீ பாரு, நீ பேசுற காணொலிய உனக்கே வெக்கமா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் இப்படி அடிச்சுட்டு கிடந்தோம்னா இன்னைக்கு ஆட்களே கிடையாது இங்க, தெரியுமா? சும்மா நீ எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப சங்கட்டமா இருக்கு. என்ன தெரியுமா காரணம்? அது அதாவது வந்து நீ வந்து அடுத்தவன் எடுத்த வாந்திய தின்னுட்டு நீ வாந்தி எடுக்கிற. அதுல உண்மைத்தன்மை இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாம இந்த 2K கிட்ஸா இருக்கிறவன், 2000 பிறவன், 2005 பிறந்தவன், அவனுக்கு என்ன வயசுனே தெரியல, பால் குடிக்கிறானா இல்ல பால் குடிச்சு மறந்து அவனெல்லாம் பேசுறான்டா தலைவரை பத்தி, கிறுக்கு கூதி. உன்னை மாதிரி அயோக்கிய பையனால தான்டா இப்படியான அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுறான்.
புரியுதா உனக்கு? இப்ப நான் வந்து உன்னை அதாவது வந்து நான் வந்து உன்னை அதாவது வந்து என்னன்னா எனக்கு சிக்கல்னா நீ உண்மையை பேசு. இப்ப நீதிமன்றத்தில் இது மாதிரி தீர்ப்பு வந்துருச்சுங்க, ஆனா இவங்க வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு கூட சொல்லு, நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஒரு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இருக்குது, அது உனக்கு தெரியுமா இல்லையா? அதையவே நீ மேற்கோள் காமிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிற நீயே. அதைய வச்சு பேசுறான்டா இன்னைக்கு இருக்கிற சின்ன பயல்கள்லாம். உனக்கு அப்படியே என்ன இன்பம் தேன் வந்து பாய்தான் உன் காதுல. எவன்டா சொல்லி கொடுத்து நீ பேசுன நீயே? என்ன வங்காளி நீ எல்லாம்? நான் உண்மையாலுமே நான் என்ன நினைச்சேன், நீ எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான ஆளா வந்துருவேன்னு நினைச்சேன். நான் என் மனசுல நினைச்சதெல்லாம் சத்தியமா சொல்றேன், கடவுளுக்கு பொதுவா சொல்றேன், நான் நீ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆளா வந்துருவ அப்படின்னு. ஆனா வாய்ப்பே கிடையாது. நீ எல்லாம் உண்மையாலுமே சொல்றேன், 1% கூட வாய்ப்பு கூட கிடையாது. அப்பா எனக்கு இந்த ஏன்னா இதுல ஒரு பீட்டி என்ன தெரியுமா, நான் உனக்கு ஆதரவு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டது தெரியுமா? உள்ள நாள் ஆச்சு அது. அம்பி வெங்கடேசன் வந்து உன்னைய பத்தி ஒரு வீடியோ போட்டனால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு நைட்ல. அது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பசங்களுக்கு. அப்ப 18ன்னு நினைக்கிறேன், அப்ப 2018 நினைக்கிறேன். அப்போ ஒரு வீடியோ உடனே பாராட்டி நான் பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன்னா, அம்பி முதல்ல வந்து என் பங்காளிக்கு முதல்ல பதில் சொல்றா வெங்காயம் அப்படின்னு பேசினேன் நான். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆகி போச்சு பார்த்தியா? நான் உன்னையவே எதிர்த்து பேசக்கூடிய சூழல் வந்துருச்சு. நான் எதிர்த்து பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அந்த நிலைக்கு நான் வந்து தள்ளப்படலை. உண்மையாலுமே உன்னை நினைச்சு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அசிங்கப்படுறேன். நான் போய் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல்களை வந்து நீ கையில எடுத்துக்கிட்டு பூராமே பொய் புரட்ட நம்பிக்கிட்டு நீ பேசுறிய நீயே? இல்ல எவனாச்சும் நீ உன்னை மதிப்பானா முதல்ல? அதாவது எனக்கு எதிராக இருக்கிறவன் உன்னை மதிப்பான். பங்காளி சூப்பர் பங்காளி, நீ பட்டையை கிளப்பிட்ட பங்காளி, அப்படியே புதிய தமிழகத்தை அப்படியே விரலை விட்டு ஆட்டிட்ட பங்காளி, அழைப்பு எடுத்துட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ வந்து உனக்கு அப்படியே எப்படி இருக்கும். ஆனா அதுல என்ன தெரியுமா, அதுல உண்மை தன்மையே கிடையாது. அவன் உன்னை பாராட்டினவன் எவனா தெரியுமா இருப்பேன்? ஏற்கனவே உன் கூட சண்டை கட்டினவனா இருப்பேன். அவன் தான் உன்னை பாராட்டிப்பான். உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருப்பேன், அவன் வந்து உன்னை பாராட்டிட்டு போவேன். புரியுதா உனக்கு? நல்லவர்கள் யாரும், படித்தவர்கள் யாரும், அறிவார்ந்த சிந்தனைகள் யாரும் இந்த நீ காணொளி போட்டதுக்கு யாரும் உன்னை பாராட்ட மாட்டாங்க. நீ செய்தது மிகப்பெரிய தவறு, வரலாற்று பிழை செஞ்சிருக்கிற பங்காளியே, மனசுக்குள்ள வச்சுக்காளியே. மிக மிக அதாவது வந்து இது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பில் நீ பயணம் செய்கிறேன்னா, இப்போ நீ வந்து அந்த கல் என்ற பானத்துக்கு நீ வந்து அது நல்ல பானம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ என்ன சொல்லியிருந்துருக்கணும்? என் ஊர் வத்திராயத்தில் நான் வந்து பனங்கள் இறக்கியிருக்கேன், தென்னங்கள் இறக்கியிருக்கேன், நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், எந்த பிரச்சனையும் ஏற்படலை அப்படின்னு சொல்லணும். இல்லை ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் கலக்குனா இத்தனை பேத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதற்கு பேரு தான் வந்து எதிர் விமர்சனம். அதாவது வந்து தலைவரோட கருத்துக்கு எதிர்கருத்து அப்படிங்கிறது இதுதான் கருத்து. புரியுதா உனக்கு? இதைத்தான் நம்ம செய்யணும். இதை செஞ்சிருந்தா நீ நல்ல மனுஷன். புரியுதா உனக்கு? அப்ப ஆனா அதையை விட்டுட்டு நீ எது மாதிரியான ஆயுதத்தை நீ கையில் எடுக்கிற? இத்து போய் மக்கி போய் புழுவா போய் உன்னைக்குமே ஆகாததை போய் எடுத்துட்டு வந்து இதுதான் ஆதாரம்னு காமிக்கிற. அருந்ததியர் உள் ஒதுக்கீடு எனக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் வருது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு இந்த பிட்டு பேப்பர் ஒன்று எடுத்து சொருகி இருக்கிறீல நீ பேசும்போது, இந்த பிட்டு பேப்பர் அந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டில் என்ன பிரச்சனைன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அதாவது வந்து அருந்ததியர் உள் ஒதுக்கீடு வந்து இப்படி கொடுக்கறனால இவ்வளவு சிக்கல் வரும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் காலி படியினங்கள் நிரப்பாமல் இருக்குது. அதை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கா. 1.5 லட்சம் பேத்துக்கு நீ வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லி அவரு கலைஞர்கிட்ட சொல்லும் போது இவங்க அவசரமா என்ன செஞ்சாங்க, 3% உள்ஒதுக்கீடுன்னு சொல்லிடுறான். இப்ப இது வந்து இந்த சிக்கல் வந்து எங்க நிக்குது அப்படின்னா, நீ படிச்சிருக்க தானே 18% மொத்தத்துக்கு 18% எஸ்சி மக்களுக்கு, அதுல 3% துண்டா போயிருது, மீதி 15% இருக்குது. 3% வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 15லயும் முன்னுரிமை அவங்களுக்கு தான்.
தலைவர் வந்து ஏன் எதிர்க்கிறான்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவரு இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட ஆதரிக்கவே கிடையாது. இங்க இருக்கிற உடனே வந்து என்ன சொல்லிடுறான், அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் எவனுமே சொல்ல மாட்டான். 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நீங்க நிறைவேற்றிட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட். இவன் உடனே வந்து என்ன சொல்லிடுறான், அப்பா நீ அவர் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரிச்சுட்டாரு, அதே பண்ணிட்டாரு, இதே எதையுமே தெரியாம பேசுறியாடா பங்காளி மானங்கெட்டவனே. மானங்கெட்டவனே, நீ எல்லாம் ஒண்ணுக்குமே ஆகாத புற குப்பையை கொண்டு வந்து இங்க கொட்டினதாண்டா கண்டவனெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ தான் சொல்லுவில்ல, நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா, நல்ல மர தமிழனுக்கு பிறந்திருந்தா, நல்ல குடும்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, நேருக்கு நேர் வாடான்னு டேபிள குத்திக்கிட்டே சொல்லுவீல. நான் அதைத்தான் நான் கேட்கிறேன். வா நம்ம நேருக்கு நேரம் நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணுவோம். அதே நேரலையில ஒளிபரப்புவோம். நம்ம நீ உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு வர்ற, நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் கொண்டு வரேன். நான் அதையே நேரடியா டெலிகேஸ் பண்ணணும். நீயே டெலிகேஸ் பண்ணு. நீ இடத்த நீ தான் சொல்லணும். யாரை வேணாலும் கூட கூட்டிக்கிட்டு வா இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த 18% 3% உள்ஒதுக்கீடு வந்து கருணாநிதி எதற்காக கொடுக்கிறாரு, இவங்களுக்கு இத்தனை பணியிடங்களா கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கே 3% கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த சிக்கல் வந்து எங்க வந்து இருக்குது, மாவட்டம் தோறும் போய் பயணம் செஞ்சுட்டு வந்தாரு. இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடுனால பறையர்களும் பல்லர்களும் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஆதி திராவிடர் என்று அழைக்கக்கூடிய பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டினால எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பல காணொலியில பேசியிருக்கிறார். இப்படி பேசுறவரை மாதாரின்னு சொல்ற, என்னென்னமா சொல்றியாடா மானங்கெட்டவனே. நான் மறுபடியும் திரும்பவும் நான் சொல்றேன், நல்லா கேளு. அதாவது வந்து ஒரு பிரச்சனை, அதாவது வந்து இரட்டை டம்ளரை ஒழிக்கிறதுக்காக போறோம் ஒரு இடத்துக்கு. அதிகமா வந்து பாதிக்கப்பட்டது அருந்ததியர் மக்கள் தான். அந்த மக்களுக்கு ஆதரவா தான் நம்ம போய் நிக்கிறோம். அந்த மக்களுக்கு ஆதரவா நிக்கும் போது பிறரோட பார்வை அப்படி தெரியுது, தெரிஞ்சுட்டு போகுதே. தலைவர் அதான் சொன்னாரு, எப்ப யாரே என்னமா நினைச்சிட்டு போனாப்பா, அந்த மக்களுக்காக நம்ம போராடாம யாருப்பா போராடுறதுன்னு கேட்பாராம். அப்பயே அன்னைக்கு இருந்த அப்பெல்லாம் வந்து இந்த தலைவர்கள் யாருமே கிடையாது. அதை யாரு, திருமாவளவனும் அண்ணனும் கிடையாது, இந்த அதிகமானு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த அருந்ததியர்ல அவங்களும் யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் இந்த பிற்காலத்தை அதுக்கு பிறகாடி வந்தவங்க. அவங்கெல்லாம் உடனே அப்படின்னு சொல்லிடுறதா. நான் அதைத்தான் காலையில கூட நான் கேட்டேன். நான் சரி டாக்டர் வந்து கல்லுக்கு எதிராக பேசுறதுனால நீ தெலுங்கு ரெட்டி என்னென்னமோ சொல்றான், தமிழின விரோதின்லாம் சொல்றான் எவனோனே. அப்ப திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமையை பத்தி ஏற்றிருக்கிற திருவள்ளுவரையும் நீங்க வந்து தெலுங்க சக்கிலிய அருந்ததியர் கொல்ட்டி அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? என்னதான் உங்க அரசியல் நிலைப்பாடுன்றே தெரியல எனக்கு. இப்ப கடைசியா வந்து என்ன தெரியுமா ஆக போகுது, சேராதம் இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படிங்கிற மாதிரி வரப்போகுதுடா பங்காளி உனக்கு. சத்தியமா சொல்றேன். ஆமா, நீ நான் விளையாட்டு சொல்றேன்னு நினைக்காத. இன்னொரு கூட சொல்றேன், உன்னைய விட எனக்கு அரசியல் புரிதல் குறைவாவே இருக்கட்டும். எனக்கு பெரிய ஆட்கள்லாம் எனக்கெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு வந்து புதிய தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு நண்பர்கள், அவங்க தான் பழக்கம். அதை தாண்டி ஏற்கனவே புதிய தமிழகத்தில் பயணம் செஞ்ச பிற இயக்கம் பிற அமைப்பு வச்சிருக்கிறவங்க அவங்க தான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய அரசியல் தலைமையெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் நீ பெரிய ஆளு, உனக்கு என்ன யார் வேணாலும் தெரியும். மத்திய மந்திரியை கூட உன்னால் பார்க்கக்கூடிய அந்த செல்வாக்கு கூட உனக்கெல்லாம் இருக்குது. இருந்து என்ன மயிரை பிடுங்கிறதுக்காக போகுது, ஒரு மயிரை நீ பிடுங்க மாட்டேன். ஏன்னு கேட்குறியா, உன் எண்ணம் சரியில்லை பங்காளி. உனக்கு இருக்கிற எண்ணம் சரியில்லை. அதாவது நான் சரியில்லைன்னு சொல்றது எதை சொல்லி சொல்றேன்னா, நீ நல்லவன் தான், நீ சுயமா சிந்திச்சிருந்தின்னு வச்சுக்கவே நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. இல்லை அப்படின்னா கூட ஒருத்தன் வந்து உங்ககிட்ட டே நீ இப்படியெல்லாம் பேசு, நீ இப்படியெல்லாம் காணொலி போடு, சீமானை பற்றி ஒரு பேசுகிறாரு, நீ இப்படியான ஒரு இது போட்டாத்தே இவங்களை பூரா தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன்னு வச்சுக்க. ஆமாம், ஏன் அவனே நல்லா தானே யூடியூப்பில் பேசுவான், நம்மளை என்னத்துக்கு பேச சொல்கிறான்? இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குதோ, நம்ம ஏன் நம்ம சொந்த சாதிக்குள்ளேயே பகையை வளர்த்துக்கிறணும் அப்படின்னு நீ சிந்திச்சிருந்தீன்னா நீ பேசியிருக்க மாட்டேன். புரியுதா? உனக்கு சுய சிந்தனையும் கிடையாது, ரெண்டாவது சுய சிந்தனையுமே கிடையாது. அடுத்தவன் எடுக்கிற வாந்திய அதை அள்ளி தின்னுட்டு தான் நீ பேசுற. அவன் இந்த நம்ம தம்பி இருக்கிறானல்ல, நம்ம தினேஷ் வீட்டில் போய் நான் ஒரு நாள் உப்பு தின்றுருக்கேன் என் வீட்டில்.
நான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேனா இல்லையா? நான் உன்னை இப்படி பேசணுன்ற எனக்கு எண்ணம்லாம் கிடையாது பங்காளியே. அதையும் நீ மனசில் வச்சுக்க. நீ புரியுதா? தினேஷ் வீட்டுக்கு நான் போயிருக்கிறோம். நான் போய் அவன் வீட்டில் போய் நானும் சங்கர் குரு போயிருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த மருத நிலத்தான்னு சொல்லி ஒரு குறும்படை எடுக்கலாம் இந்த பட்டியல் வெளியிடத்தை பற்றி அப்படின்ட்டு. அப்புறம் பொருளாதார பிரச்சனையில் வந்து அது தடையாயிருச்சுன்னு வச்சுக்க. அங்கே போகும்போது அவன் தினேஷ் வந்து வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பேன் அவனை. சார் அவன் வீட்டில் போய் ஒரு நாள் உப்பு தின்றுருக்கமே, தம்பியை போய் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். இருந்தாலும் ஒரு நாகரிகமாக கூட நான் பேசியிருக்கிறேன். நான் அவனும் கூட எனக்கு வீடியோ போட்டிருக்கிறான். அண்ணன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவார், ஆனால் வன்மத்தை கக்குவார் பேக்கைட்டியில் அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கிறான். புரியுதா? ஆனால் அவனை கெடுத்தவனே நீதான் தெரியுமா? அவன் நல்ல பையன். உண்மையாலுமே நீ செஞ்சதை விட அவன் களை பண்ணி நிறையா செஞ்சுருக்கிறான். பாதிக்கப்பட்ட ஊரில் நிறையா ஊருக்கு போவேன், நிறையா வீடியோ போடுவான். அவனும் சில நாதாரி நாய்களோட சேர்ந்து அவனும் வீணாக போயிட்டான். தேவையில்லாத ஆட்களோட சேர்றது. அந்த நேரத்தில் வந்து அதான் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அப்போ கிரீடம் வச்ச மாதிரி இருந்திருக்க மாட்டேன்னு தெரியுது. அவங்களோட சேர்ந்துடுறது. அப்புறம் அப்படியே அவனும் மங்கி போயிட்டான். பொண்ணால தான் இதெல்லாம். நீ உன்னை வந்து என்ன செஞ்சிட்ட? நீ நல்ல வரலாறு படிச்சிருக்கிற, நீ நல்லா அறிவார்ந்த சிந்தனையாளர்னு நிறைய இப்போ எல்லா பேரும் உன்னை நினைச்சிட்டான் பார்த்தியா? அதுதான் இங்கே சிக்கலே. நானும் உன்னை நினைச்சேன் பார்த்தியா? அதுதான் இங்கே சிக்கலே. கண்ட நாயெல்லாம் பேசியிருக்க மாட்டான் பங்காளி. நீ என்ன அந்த நாம் தமிழர்லாம் இருக்கிறவன் அந்த தம்பியெல்லாம் என்ன நினைச்சிட்டான்? நீ பேசுறது எல்லாமே அப்படியே வரலாற்று உண்மை நீ அப்படின்னே நினைச்சிட்டான். இப்போ இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறேன் கேளு. இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்ததில்ல 2024. அப்போ வந்து நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் இருக்கிறோம். தேர்தல் பரப்புரையில் நாங்கள் வந்து சங்கரங்கோயில் வாசுதேவநல்லூரில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த ஊர் குடும்பர்கள் இருக்காங்கல்ல, எல்லா ஊர் குடும்பம், அந்த ஊர் குடும்பர்கள் பேரை போட்டு எப்பா அந்த பேப்பர் ஒரு கவரில் இருக்கிறதே 1/2 கிலோ வரும்ப்பா. அந்த அது என்னப்பா அந்த லெட்ரு பேர் சொல்லுவாங்களே அந்த கவரில், அந்த கவர் அந்த எடை போட்டோம்னா 1/2 கிலோ ஒரு அத்தனை பேப்பர் நீ வச்சிருந்தீல. பேப்பர் நீ காமிச்சல, எனக்கு சிரிப்பு வந்துருச்சுடா வங்காளி. நீ காமிக்கும் போது பூராமே அந்த பேப்பர் காப்பி எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கடா நீ கிருக்கா. அவங்க ஊர் குடும்பம் என்ன தெரியுமா சொன்னார்? மலையடி வெட்டின்ற ஒன்று தெரியுமா தெரியாத? சங்கரங்கோயில் கலக்கால இருக்குது அந்த ஊர் மலையடி வெட்டி. வீரானபுரம் செந்தட்டியா ஊரெல்லாம் அங்கே போனோம். அந்த ஊருக்காரெல்லாம் சிரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு. அப்புறம் அவையிலே வந்து தீய வச்சு கொளுத்துனாங்க. தேர்தல் வந்து அவங்களுக்கு வேறு வேலை புதிய இல்லை, மொட்டை கடுதாசியாக போடுறானுங்க இவனுங்க, மானம் கெட்டவனுங்க. தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ யாருக்கு என்ன செய்தியை சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ என்ன இங்கே பிரச்சனை தெரியுமா? நீ வந்து ஏன்னா அதாவது வந்து நம் சமூகத்தில் இருக்கிறவன் அறிவார்ந்தவனுக்கு தெரியும், இன்னொரு சமூகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சாலுமே இதுதான் சமயம். என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ சொன்னதுக்கு ஏற்கனவே ஜான் பாண்டியன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கரிகால பாண்டியன்னு சொல்லிட்டு கரிகால மல்லர்னு சொல்லிட்டாரு. அவங்க உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தானே அப்படின்னு கேள்வி கேட்குறான். நான் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, எப்போ அவங்க சொன்னால் உண்மையாக தாப்பா இருக்கேன், நீங்கள் அப்படியே நம்பிக்காங்கடா அப்படின்ட்டு நான். புரியுதா உனக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்படி இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு இந்த மக்களுக்கு தெரியும். அந்த இத்து போன பேப்பரை எடுத்துக்கொண்டு போது நான் எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு எங்களுக்கு. அந்த இத்து போன பேப்பரை எடுத்து இதுக்கு முன்னாடி காமிச்சு இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம்ன்றியே. என்ன ஆதாரம் அது? நான் திரும்பவும் சொல்றது ஒண்ணுதான். அதாவது வந்து உனக்கான அரசியலை நீ தான் பேசணும். உனக்கான அரசியலை அடுத்தவன் பேசினான்னு வச்சுக்கவே நீ அவனுக்கு அடிமை தான். உனக்கான உரிமைக்காக நீ தான் போராடணும். உனக்கான உரிமைக்கு நீ தான் போராடணும். அப்பதான் அந்த போராட்டமே வெல்லும். அடுத்தவன் உனக்கு போராட வர்றான் அப்படின்னு சொல்றதே ஆதாயத்துக்காகத்தான் வருவான். புரியுதா? நீ அடுத்தவன அரியணையில ஏறி உட்காந்தா உனக்கு என்ன மயிரா கிடைக்க போகுது? நீ அரியணைக்கு ஆசைப்படி நீ ஏன் பல்லக்கு தூக்க போற? பல்லக்கு தூக்குறதுனா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குதா? ஏன் பல்லக்கில் நீ ஏறி உட்காரக்கூடாதா? ஏன் அந்த எண்ணம் உனக்கு கிடையாதா? உனக்கு என்னத்துக்கு தனியா இயக்கம்? தனியா இயக்கம். நீ வந்து அந்த சமூகத்தின் பேர் அப்படியே உச்சரிச்சு நான் அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடைக்க வைக்கிற. அப்புறம் என்னத்துக்கு இன்னொரு இதுல போய் இது பண்ற? நான் என்ன சொல்றேன், இந்த சமூகத்தில் எத்தனை கட்சி இருக்குல்ல, அரசியல் கட்சி இருக்குல்ல, நீ அந்த கட்சிக்கு ஒரு கட்சிக்கு போய் நில்லு. இல்ல அப்படின்னா நீ எந்த கட்சியில போய் எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கிறியா அங்க ஒரு சீட்டை வாங்கி அங்க நில்லு.
அதைய விட்டு இங்க நரம்பு உடைக்க பேசுறான். அதான் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கேட்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல, அரசியல் தான் என்னன்னு தெரியல அவனுக்கு. கரிகாலம் பேசிட்டா உண்மை, கரிகாலம் பேசிட்டா உண்மை. ஏய், எப்படியெல்லாம் நான் நம்ப வைக்கிறீங்க நீங்க? பாவம்டா, இந்த மக்கள் பாவம், இந்த சமூகம் பாவம், இந்த இளைஞர்கள் பாவம். தயவு செய்து இந்த இளைஞர்களை சுயநலமா சிந்திக்க விடு, சுயநலமா சிந்திக்க விடு. அவன் சிந்திச்சாவே சரியா தான் சிந்திப்பான். எனக்கு வந்து இப்ப திமுகலையும் இருக்கிறான், அதிமுக இருக்கிறான், பிஜேபியில இருக்கிறான், எந்த கட்சியில, நாம் தமிழ்ல தான் இருக்கிறான். நீ எந்த கட்சியில வேணாலும் இரு, எனக்கு சிக்கலே, எனக்கு சிக்கல் கிடையாது. உண்மையை பேசு, உண்மையா பேசு. கருத்தியலால வெல்லு. இந்த உளவியல் தாக்குதல்னு ஏற்கனவே ஒருத்தன் செஞ்சான் பாத்தியா, அந்த வேலையை மறுபடியும் செய்யாத. உளவியலா ஒருத்தன் ஊனப்பட்டு இங்க முடங்கி போய் படுத்துறவன்லாம் நினைக்காத, தயவு செய்து. புரியுதா? நான் இன்னைக்கு பேசக்கூடியதுக்கே முதல் காரணமே நீ தான். எனக்கு சீமான் மீதெல்லாம் எனக்கு கோவமே கிடையாது. சீமான் எப்பயுமே அப்படித்தான் பேசுவாப்ல. இருந்தாலும் அவரா பேசுவாப்ல, அவரா சிரிப்பாப்ல, அவரா கைதட்டுவாப்ல. எங்க அண்ணன் வந்து நான் வந்து திராவிடத்தில் இனம் அப்படின்னு அவர் பழைய காணொலிலாம் பார்த்தா சிரிப்பீங்க நீங்க அப்படியே. நானெல்லாம் சீமானோட வெறியனா இருந்தேன். 2008 2009 ஜூனியர் விடன்ல வந்து திருப்பி அடிப்பேன்னு சொல்லி ஒரு தொடர் எழுதினாப்புல. எனக்கு அப்படியே அதை படிக்கும் போது அப்படியே மேலெல்லாம் அப்படியே பில்லரிக்கும் பாரு. அப்படியே என்னமாடா எழுதுறேன், யாரா அன்னைக்கு அப்படிலாம் நினைச்சதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் சரி ரைட்டு, ஓ அப்படித்தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்க. என்ன நீ அப்படி அந்த உணர்ச்சியை பொங்க அப்படி இருக்கிற இளைஞர்லாம் இருக்கிறான். நான் அதை பத்தி தான் எனக்கு தவறே சொல்லலை. இசைமதிவானன் அங்கே தானே இருக்கிறாப்புல, அவர் தேர்தலில் நிற்கிறாப்புல, அவரும் வாக்கு சதவீதம் வாங்குறாப்புல, அவர் மேடையெல்லாம் ஏறி பேசுறாப்புல. நீ அவர் மாதிரி கூட ஆயிரு, கட்சிக்காரன் ஆயிரு. ஆனால் சமூகம்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு, சமூகத்தை பேரை பயன்படுத்திக்கிட்டு நான் இது மாதிரியான திருட்டு வேலை செய்யாதன்றேன், நான் அயோக்கிய வேலை செய்யாதன்றேன். நான் இப்போ எனக்கு என்ன சிக்கல்னா, மற்றவங்களை எனக்கு அடிக்கிறது எனக்கு சிக்கலே கிடையாது. சொந்த சாதிக்குள்ள பகவேனான்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி ஆகுது தெரியுமா? இப்போ இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்க. இப்போ ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சண்டை போடுறோம். அந்த சண்டையோட இருந்துட்டா சிக்கல் கிடையாது. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, அவன் அந்த கருத்தியல் ரீதியான சண்டையை பகையாக்குறான். அந்த பகை என்ன செய்யுது? துரோகமாக மாறுது. அந்த துரோகம் எங்கே போய் நிற்கிது? கொலை வரையிலும் போகுது. இப்போ நீ வந்து ஒரு காணொலி போட்டிருக்க அப்படின்னா அதற்கு இது எதிர்காணொலின்னு நீங்கள் நினச்சிக்க, அவ்வளவுதான். நீ என் தலைவனை பற்றி பேசுகிற, நான் உன்னை பற்றி பேசுகிறேன். நான் உன் தலைவனை பற்றி நான் பேசணும் எனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு தலைவன் யாரு? ஏன்னா நீ ஒரு அமைப்பு வச்சிருக்கிற, நீ தான் தலைவன். அதனால தான் நான் உன்னை பற்றி பேசுகிறேன். நான் ஓகே, அப்போ நான் உன்னை பற்றி பேசுகிறேன், இது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏதோ ஒரு சூழலில் வந்து இப்போ நான் லாரியிலே வர்றேன், கிருஷ்ணன் கோயிலே சாப்பிட்றேன்னு வச்சுக்க, இல்லை ஒரு மதுரையிலே ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறேன். நான் உன்னை பார்க்கும்போது என்ன பங்காளி நல்லா இருக்கியா, ஐ லவ் யூ பங்காளி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா என் மனசில் எந்த ஒரு வக்கரமோ அழுக்கோ கிடையாது. என் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லிடுவேன், நான் பேசிடுவேன், அவ்வளவுதான். நீ அப்படி இருப்பியா? நீயே இங்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு சிக்கல் நடந்துட்டு இருக்குது. அரசியலில் வந்து வெற்றி தோல்வி எல்லாம் வந்து ரொம்ப சகசம். நம்ம என்ன சின்ன பிள்ளையா? நம்ம வந்து 10வது ஃபெயில் ஆகிட்டோம், 12வது ஃபெயில் ஆகிட்டோம்னு நம்ம செத்து போகிறதுக்கு பக்குவம் அடைஞ்ச வயசு. இங்கெல்லாம் பூரா வந்து மரத்து போயிருக்கும் உடம்பெல்லாம். 40 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம், எத்தனை பேர்த்தோட பழகிருப்போம், எத்தனைய பகிர்ந்துருப்போம். பக்குவம் அடைஞ்சிருக்க மாட்டோமா நம்ம? இப்போ நீ வந்து தலைவரை வந்து இப்போ நீ என்ன சொல்கிற? சக்கிலிய மாதாரி அவனே இவனேட்டு சொல்கிறீல்ல. இப்போ இந்த பிரச்சனை எங்கே வைத்து விட்டுருக்க தெரியுமா நீ? அப்போ இங்கே புதுத்தமத்திற்கு நான் பார்த்துக்கிட்டே நான் சும்மா அப்படியே பம்பிக்கிட்டே உக்காந்துருப்பானா? சீமானை தானே பேசுவான். இல்லை வேணாம்ண்ணே சீமானை தானே பேசுவான். இப்போ இங்கே இந்த பிரச்சனையை எப்படி திருப்பி விட்டுருக்க தெரியுமா? இப்போ அது நாம் தமிழர் புதிய தமிழகமாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இழுத்து விட்ட சிக்கல் வேற மாதிரி போய் கிடக்குது. கிறுக்குக்குடி அவன் அங்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து இவனை தெலுங்க ரெட்டி அவன் இவன் பேசுறதுக்கு இவன் என்னன்னா தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கிறான்? பேசத்தானே செய்வான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ வந்து ஒரு இயக்கத்துக்கு நீ ஒரு இயக்கம் கட்டி வச்சிருக்கிறேன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இது வந்து கருத்தியல் ரீதியான சண்டை. தயவு செய்து யாருமே வந்து ஒரு தகாத வார்த்தையால வந்து பேசாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு நீ சொல்லி தான் நீ நல்லவன்டா. நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? நீயே இதெல்லாம்
அதாவது நான் அப்பளரே நான் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், இது ஒரு வரலாற்று பிழை நீ செஞ்சது. அது என்ன நம்ம என்னத்தை போய் சொல்றது, ஐயோ அம்மாடி நீ செஞ்சதெல்லாம் நீ எப்படியான ஒரு நீ அதாவது வந்து இதோட பின்னணி எப்படி இருக்கும்ன்றது நீ யோசிச்சு பேசுனியா இல்லை யோசிக்காம பேசுனியா அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம். அது நீ யோசிச்சிருக்க மாட்டேன், யோசிச்சிருந்தா தான் நீ பேசியிருக்க மாட்டேன். நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ யோசிச்சிருந்தா நீ பேசியிருக்க மாட்டியா நீங்க என்ன அப்படியே அப்படின்ற இப்படிங்கிற. எனக்கு அதை நினைச்சா தான் எனக்கு வேதனையா இருக்குது எனக்கு. அவன் யாருனே தெரியலடா, அவனெல்லாம் பேசுறாங்க. அவன் தலைமை எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா? அவன் எத்தனை பேர் வீடியோ போட்டிருந்தான் நீ பாத்தியா இல்லையா? நாங்கள் 5 புறம் குறி வச்சோம் கிருஷ்ணசாமிக்கு, தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றானா இல்லையா? நீ வேற நிறைய வேற இந்த ஒரு சிக்கல் வேற இருக்குது. தலைவர் எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்துருக்காரு, தனி சேர் போட்டு வச்சிருக்காரு, தூரமா உட்காந்துருக்காரு அப்படின்னு. அவர் ஒரு தனி மனிதன் இல்லடா, ஒரு சமூகத்தோட ஒரு அடையாளம். அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. கூட்டத்தோட இருந்தால் அதை இது பண்ண முடியாது, தனியாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படின்றதான் அவரை வந்து தனிமைப்படுத்தினதுக்கு காரணமே இங்கே இருக்கிற மக்கள் தான், அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் தான் நீங்கள் தனியாக இருக்குன்னு சொன்னது. வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரை வந்து தனியாக நிற்கணும்னு அவர் ஆசை. இன்னைக்கு சியாமெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் கருத்து நடத்திட்டு இருக்காரு, சும்மா அழகாக அப்படியே மனுஷன் ஜம்முன்னு இருக்கிறாப்புல. இந்த இன்னொரு விஷயத்த வேற நீ சொல்கிற, என்னடா ஐயாங்கிற பொய்யாங்கிற. இல்லை நான் என்னடா எங்கள் ஐயாவை ஐயானா உனக்கு ஏன்டா சூத்தாடா வலிக்குதுன்னு கேட்குறேன் போல எனக்கு தோணுது. எனக்கு அதெல்லாம் தவறான வார்த்தை, மன்னிச்சுக்க, சாரி. புரியுதா உனக்கு? அதாவது வந்து அவங்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏட்டையா வந்து ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் இருப்பாப்புல, வயசு கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒரு டிஎஸ்பியாவோ ஏஎஸ்பியாவோ இல்லை உயர் பதவியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவர் ஐயான்னு தான் கூப்பிடுவார். எப்பா இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வந்து துரைமுருகன் வயசு என்ன, கே நேரு வயசு என்ன, அவிய வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை எப்படி கூப்பிடுறாங்க? அதையே கூட விட அவர் கூட துணை முதல்வராக இருக்கிறார். அவரோட பையனை எப்படி கூப்பிடுறாங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு வந்து அவர் சின்னையான்னு கூப்பிடுறது அவருக்கு பிடிச்சிருக்குது, கூப்பிட்டு போறாரு. நான் வந்து அவரை வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். என் வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க போங்கன்னு தான் பேசுறாங்க. இன்னும் மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து தம்பி வாங்க தம்பி அப்படின்னு தான் சொல்ற கூட எல்லாம் இருக்காங்களே. உனக்கு புரியுதா? உனக்கு இப்போ நாளைக்கு அவர் சீமான் அண்ணனே ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கவே, அவரோட பையனை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ? டே தம்பிங்க வாடா நான் கூப்பிடுவாங்க. இது வாரிசு அரசியல் கிடையாது. ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அந்த சியாம் வந்து ஒரு போராட்ட காலத்தில் வந்து நிற்கிறான். போராட்ட காலத்தில் வந்து நிற்கிறாப்புல, இந்த மக்களோட பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அதைய சந்திக்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் பழகுறான்ப்பா. அவ்வளவுதான். இங்கே என்ன, நேரடியாக கூட்டிகிட்டு வந்து பதவியிலையாப்பா உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா மாதிரி வந்து பையனை வந்து ஒரு தொகுதியில் நிற்க வச்சு உடனே விளையாட்டு மந்திரி ஆக்கி துணை முதல்வர் பதவியாக கொடுத்துட்டாங்க. நாங்களே அதே நீங்க தான் சொன்ன மாதிரி ஒத்த சீட்டு கட்சி, 6000 ஓட்டு வாங்குற கட்சி. இதுல வாரிசு அரசியல் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? என்னைக்குமே வந்து ஒரு 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 அமைப்புக்கு, ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைமை ரொம்ப முக்கியம். தலைமை வந்து தலைமையா செயல்பட்டால் மட்டும்தான் தொண்டர்கள் சரியா செயல்பட முடியும். நீ நல்லா புரிஞ்சுக்கா பங்காளியே. தென் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, எத்தனையோ கட்சி இருந்தது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டத்தில் தோன்றின கட்சி இன்னைக்கு புதிய தமிழகம் மட்டும்தான் உயிர்ப்புடன் இருக்குது. நிறையா கட்சி காணாமல் போச்சு, நிறையா கட்சி அடகு வச்சுட்டாங்க, நிறையா கட்சியோட போய் இணைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நீ தான் அமைப்பு கட்டின, நீ என்னத்தை செஞ்ச? நீ ஒரு 2 ஆர்ப்பாட்டமோ ஒரு இது பண்ணியிருக்கிற, விருதுநகரில் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற, வேற என்ன செஞ்சுட்ட நீ? பத்திராயிருப்பை சுற்றி எத்தனை பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லட்டா? அந்த பிரச்சனைக்கு நீ என்னைக்காச்சும் குரல் கொடுத்துருக்கிறியா? அங்கே ஒரு 10 பேர்த்த திரட்டி வந்து நீ ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாதிரி ஒரே ஒரு தடவை வந்து உன்னோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி இந்த கிருஷ்ணகிரியில் அந்த பஸ் ஸ்டாப் பூரா ஒட்டியிருந்தான், அவ்வளோதான். வேற என்ன செஞ்சிருந்த நீ? அதுவும் இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்ற அந்த பேரை போட்டு இது பண்ணனால அப்படி தெரியும். வேற என்ன செஞ்சிட முடியும்? நம்ம இளைஞர்கள்லாம் 2வது சொல்கிறான், சீமான் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்லிட்டாரு. அன்னை வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடை வந்து சூப்பராக பேசிட்டாரு, பழகிட்டாரு, நல்லா பேசிட்டாரு. ரைட்டு, பேசட்டுமே, அதனால என்ன? பேசட்டுமையா? உடனே கேட்குறான், சீமானை தவிர்த்து வேற யாரும் பேசல. சரி, வேற அவனுக்கு தேவையில்லை, அதனால பேசல. சீமானுக்கு தேவை இருக்குது, பேசுறாப்புல, பேசிட்டு போறாரு. அதற்காக
எல்லாத்தையும் கோயுங்கம்மா அவனே இவனே பேச சொல்லியிருக்காரா சீமானு? குறைந்தபட்ச அரசியல், குறைந்தபட்சம் புரிதல் வேணுமா இல்லையா? எதுவுமே இல்லாம நீ என்ன பங்காளியெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற? நீ அரசியல்னா எங்க? அரசியல்னா என்ன? நீனாச்சும் இந்த மக்களுக்கு பாடம் எடு. இந்த என்னை மாதிரி ஒன்றும் தெரியாதவனு கூட நீ பாடம் எடு. உனக்கு என்ன தெரியுது, உனக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு நீ எனக்கு ஒரு பாடம் எடுத்துட்டு போவே பார்க்கலாம். ரொம்ப நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன். அதாவது வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இப்போ நீங்கள் கல் இறக்க போனது வந்து கல்லும் சாராயம் ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, அரசியலுக்காக நீ என்னை எதிர்க்கிற, தேர்தல் வந்துருச்சு எப்படியோ விமர்சனம் வைக்கிறேன். நான் அதைத்தான் நான் கேட்குறேன். ஏன் நீ வந்து தேர்தல் அரசியல் வந்தனால தான் நீ வந்து இப்போ போய் கல் இறக்க போராட்டம் பண்ண போறியா? அவர் அந்த ரவீந்திரன் துரைசாமியா, ரவீந்திரன் ஒருத்தர் இருக்காப்புல இல்லை, அவர் வந்து ஒரு இதில் என்ன சொன்னாப்புல, அவர் பேசின காணொலி எப்படி இருக்கு? அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா? நீங்கள் அப்போ நீங்களும் அரசியல் தான் பண்ணுறீங்களா? நாம் தமிழர்ன்ற கட்சி வந்து யாருக்காக? எல்லா தமிழர்களுக்கான கட்சி தானே நாம் தமிழர். என்னைய வந்து நீ சாதி கட்சின்னு சொல்லிட்ட. இப்போ என்னைய வந்து சாதி கட்சின்னு சொல்லிட்டேன். நான் சாதி கட்சியாகவே இருந்துட்டு போகிறேன். நீ அனைத்து தமிழருக்குமான கட்சி தானே. நீ யாரைய நீ வந்து தெலுங்குன்னு சொல்கிற? யாரைய ரெட்டின்னு சொல்கிற? இப்போ தென் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக படுகொலை நடந்துக்கிட்டே இருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்கு தெரியும். அதாவது வந்து நீ யாரா வேணாலும் இருக்கட்டாமே, குற்றம் செஞ்சவனை குற்றவாளின்னு நீ உனக்கு சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அவனும் தமிழ் குடி தானே, அவனும் தமிழர் தானே. நீ பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கத்தில் வந்துருந்து என்னைக்காச்சும் ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசிக்கிட்டியா? நீ அவன் தமிழர் இல்லையா? பாதிக்கப்படுறவன் தமிழரே கிடையாதா? உனக்கு எங்க அரசியல் மைலேஜ் கிடைக்குதோ அங்க மட்டும்தான் நீ பேசுவ. அரசியல் மைலேஜ் கிடைக்காத இடத்துல நீ மறந்தும் கூட பேச மாட்ட. நாம் தமிழர்ல சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, அடே அப்பா, வேற லெவல். அந்த சாதியை ஒழிக்கணும்பா, நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுவான். நம்ம எல்லாருமே டேய் நாங்க தாண்டா, நாங்க தேவேந்திரன் தேவரெல்லாம் ஒற்றுமடா ஒண்ணுடா, எல்லாமே பயங்கரமா பேசுவாப்புல. பூரா அத்தனையும் விஷம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த தீபக் பாண்டியன் ஒரு தம்பி இறந்த போது எப்படியெல்லாம் வீடியோ போட்டாப்புல அண்ணாச்சி. அதற்கப்புறம் எத்தனையோ படுகொலை நடந்ததில்ல. நீங்க அதாவது வந்து நீங்க எத்தனையோ காணொலி போறீங்களா? எப்பா நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். பெரும்பான்மையா வந்து நாடார் இருக்கிறாங்க, முக்குளத்தூர் இருக்கிறாங்க, தேவேந்திரா இருக்கிறான், கோனார் இருக்கிறாங்க, பிள்ளமார் சமூகம் இருக்கிறாங்க. ஒரு பெரும்பான்மையான சமூகம் நம்ம தான் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிற வேணாம், வெட்டிக்கிற வேணாம், சண்டை செல்லு வேணாம். ஏன் இப்படி பண்றீங்க? டேய் நீ செய்யற தப்புடா, நீ பண்ணாதடா, டேய் நீ செய்யற தப்புடான்னு சொல்லு முதல்ல. அப்பதான் நீ தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க எதுவுமே சொல்றதே இல்லையே. நீங்க எத்தனை அப்படி சமரசம் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை பேர்த்த அப்படி இது பண்ணீங்க நீங்க பாத்தீங்களா நீங்க? ஆனா அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க உங்க மீதும் எங்களால பயங்கரமான விமர்சனம்னால எங்களால வைக்க முடியும். எங்களுக்கு அது தேவையே கிடையாது. நாங்க பாதிக்கப்படுறவனுக்கு நாங்க எப்படியான அந்த உரிமையை மீட்டெடுக்க முடியும், நாங்க அந்த வேலையை நாங்க செய்யறோம். மாஞ்சோலை தேயிலை ஆனா அதுல வந்து சாட்டை துறைமுறையும் போய் அங்க மாஞ்சோலையில ஒரு வீடியோ போட்டாப்லப்பா, அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் நான் வந்து மறுக்க மாட்டேன். அங்கே வந்து வீடியோ போட்டாப்புல. அப்போ டாக்டர் பேர்லாம் உச்சரிச்சாப்புல. டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து நிறையா அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறாரு அப்படின்லாம் காணொலி போட்டார். அதெல்லாம் ஓகே தான், நான் மறுக்க மாட்டேன். இப்போ நல்லா இருந்தால் அதை பாராட்டுறேன், இல்லைன்னா அதை விமர்சனம் பண்ணிட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் குடி ஒற்றுமை பேசணும்டா எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது நான் என்ன சொல்கிறேன், வேற எல்லாம் ஒன்றும் இங்கே இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களோட வேலையை நீங்கள் நல்லா திறம்பட செய்யுங்க. நீங்கள் ஒன்று ஆதரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்போது நாங்கள் எங்களோட காரணத்தை வந்து வெளிப்படையாக வைக்கிறோம். நாங்கள் இதனால தான் எதிர்க்கிறோம்னு. அப்போ அந்த கருத்து தான் சண்டை போடணும். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இது மாதிரியான இந்த காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறத சரி பண்ணணுங்க. நீங்கள் நிப்பாட்டாமல் இரு, நீ அடிச்சுன்னா நான் திருப்பி அடிப்பேன் நான், அது வேற விஷயம். ஐயோ அவங்க வந்து சங்கர் குரு தான் நேற்று இதில் பேசினாப்புல, எல்லா கட்சிக்குமே வந்து ஐடிவிங்கன்னு தனியாக இருக்குங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பூரா பெருமை ஐடிவிங்க அப்படின்னு ஒரு இதில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. அது மாதிரி நீ பெரிய ஆள் தான் நீங்கள். அதாவது வந்து இணையத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வல்லமை கொண்ட நபர்கள். எத்தனை பேக்கெட் வச்சுருப்பீங்க, என்னென்ன செய்வீங்க,
ஒருத்தனை எப்படி எது மாதிரியான ஆயுதத்தால் அடிக்கணும்னு வந்து பல. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நேராகவே அடிப்போம். நான் நேராகவே அடிப்பேன்னு சொல்லுறது கருத்தில் வந்து நாங்கள் உண்மையான தோட்டத்திலே நாங்கள் நேராகவே சண்டை போடுவோம்ன்றேன் நான். அந்த இதை நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து இப்போ கத்தியின்றி ரத்தமின்றி தானே யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இணையத்தில். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீயும் கோயின்ற நானும் கோயின்றேன், நீயும் கோத்தான்ற நானும் கோத்தான்றேன், நீ இப்படி சொல்கிற நானும் இப்படி சொல்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு? இணையத்தில் வந்து சண்டை போடுறோம் நம்ம வந்து. இப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிற, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அவ்வளோதான். 100 பேர் போகிறான், 200 பேர் வர்றான். சரி, இது மாதிரி ஒரு இது பண்ணிருக்கே, என்ன பண்ணுவீங்கன்னு தான் இருக்கிறான் அப்படி. இப்போ என்ன இது? அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ரத்தம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது என்னத்துக்கு? கருத்தியெல்லாம் சண்டை போடுங்க, கருத்தியெல்லாம் சண்டை போடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேலும் மேலும் இது மாதிரியான தேவையில்லாத விமர்சனம், தேவையில்லாத இந்த குற்றச்சாட்டு வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பங்காளி உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை மீண்டும் சொல்லும்போது உங்கள் மீது வழக்கு பதியப்படும் கண்டிப்பாக. நான் இதை வந்து கடந்து போகிறாங்க எல்லாருமே. அதாவது வந்து என்னன்னா கடந்து போகிறாங்க. சரி விடு, அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க, பேசினா பேசிட்டு போகிறாங்க, நம்ம சொந்தக்காரன் தாய் உள்ள நாளைக்கு நல்லது கெட்டதுனா பார்க்கணும், செய்யணும், பிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க. அதாவது வந்து சிங்காரம் வந்து படுகொலை செய்யப்படுறாப்புல காவல்துறை வாகனத்தில். அதற்கு வந்து புதிய தமிழகம் வந்து போராட்டம் பண்ணுது. முத்து மனோவுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தலைவர் வந்து வரலை. 60-70 நாளுக்கு மேலே வந்து நம்ம அந்த சிறைச்சாலையில் அந்த தம்பி முத்துமனம் இறந்ததுக்கு வந்து சிறைச்சி ஒரு 60-70 நாளாக நம்ம பாடி வாங்காமல் அங்கேயே போராட்டம் பண்ணி கூட அதுக்கான நீதியை வந்து இன்னும் வந்து நம்மளால் கிடைக்க முடியல. அன்னைக்கும் புதிய நாம் தமிழர் வரல. சிங்காரம் படுகொலை அப்பையும் நாம் தமிழர் வரல. கொடியங்குள குமார்ன்றவர் இறந்தப்பையும் நாம் தமிழர் வரல. எத்தனையோ பேர் இங்கே வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போலாம் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களும் தமிழர்கள் தான், அவங்களும் தமிழ் குடி உறவு தான், அவங்கள்ட்ட போய் என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பேருக்காக இது பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து என்ன காரணம்? இப்போ இந்த பனைக்கு வந்து கல்லுக்கு எதிராக டாக்டர் பேசிட்டாருண்டு. இது தமிழரோட உணவு, தமிழரோட வாழ்வியல், தமிழரோட இதே வந்து புண்ணாக்கிட்டாரு, மண்ணாக்கிட்டாரு. நீ தெலுங்கண்டா, நீ சக்கிலின்டான பொங்குறானுகளே. செத்தவனும் தமிழன் தான்டா. உனக்கு கல்லு பெருசா தெரியுது, ஒரு மனித உயிர் வந்து உனக்கு பெருசா தெரியலையா? சாகுறவனும் செத்தவனும் தமிழன் தானே. ஏன் இந்த மரமண்டையில உன்னால சிந்திக்க தெரியலையா? சொன்னாலும் உங்களுக்கு வந்து என்னடா இதெல்லாம் பேசுறானா அப்படின்னு என் மேல நீங்க கோவப்படுவீங்க. என்னமோ நான் வந்து உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் என்னமோ பேசுற மாதிரி செய்யற மாதிரி. நான் வன்மத்திலலாம் பேசல. நான் உண்மையத்தையே நான் கேட்கிறேன், உண்மையத்தையே நான் பேசுறேன். உனக்காக, அதாவது வந்து உனக்காக பேசக்கூடியவங்க, உனக்காக உன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடியவங்களோட கரங்களை வலுப்படுத்து. அதுதான் நம்ம சமூகத்துக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம யாரு கூடயும் போய் சண்டையெல்லாம் போடலை, சண்டைக்கும் போகலை, சண்டையும் போடலை. நீ யாரு கூட சண்டைக்கு போற? நான் யாரு கூட போய் சண்டைக்கு போனேன்? நான் ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டால் அவன் நம்ம இதாக பண்ணுறான். இப்போயும் நான் சொல்கிறேன், டாக்டர் வந்து அதாவது வந்து வாக்கு அரசியலுக்காக அவர் அரசியல் பண்ணியிருந்தாலோ இல்லை அரசியலுக்காக அவர் நடிச்சிருந்தாலோ இன்னைக்கு உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஒரு மத்திய மந்திரியாக ஆயிருப்பான். சத்தியமாக சொல்கிறேன் நான். ஆமாங்க, தேர்தலுக்காக கூட நடிக்கலையா அந்த மனுஷன்? நம்ம பிரச்சாரத்தில் நான் பார்க்குறேன்ல, நாகரிகமான விமர்சனம், நாகரிகமான சுற்றுப்பயணம், அவ்வளவுதான். இந்த தேர்தலுக்காக போய் ஒருத்தரை வந்து காலில் கும்புறதோ இல்லை செய்கிறதோ இல்லை இந்த வேறு மாதிரியெல்லாம் ஆக்டிவிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுறவங்க போடுவாங்க, அவர் சொல்கிறது அவ்வளவுதான். புரியுதா? அவர்லாம் வந்து மற்றவங்க மாதிரி இப்போ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு போய் கையை கட்டிக்கிட்டு அவர் கோயம்புத்தூர்லேயே குனியமுத்தூர்லேயே வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு படுத்து தூங்கிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செப்டம்பர் 11 வருஷத்தில் ஒரு நாள் செப்டம்பர் 11 மாஞ்சோலை தியாகிகள் நினைவு நாள் 2 தடவை வந்துட்டு எப்போ எல்லாம் பார்த்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் காது கொடுத்து கேட்காம அவர் வாட்டில் படுத்துட்டாருன்னா எந்த கட்சியில் போய் நின்னாலும் அடுத்து அவர் கூட்டணி வச்சு ஒரு இடத்துல நின்னாலும் அழகாக ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ இங்கே வந்து முக்குளத்தூரில் வந்து எப்போ இந்த மரவர் தான் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் ஏப்பா அப்படி பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த சமூகத்தில் இருக்கிறவன் மேலே கோவப்படுறான். இவர் எதுவும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை யாரு கூட வளர்த்துக்கிட்டாரா?
இந்த புதிய தமிழகம் வந்து இங்கே இருக்கிற நாடார்களோடையோ இல்லை முக்குளத்தூர்லையோ தனிப்பட்ட முறையில் இவர் எதுவும் இவர்னால எதுவும் இவருக்காக எதுவும் சண்டை கட்டி பகையை சம்பாரிச்சுக்கிட்டாரா? ஏன் மக்களுக்காக போய் நிற்கும் போதாப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சிங்காரம் படுகொலையில் வந்து இவங்க வந்து ஒரு காவல்துறை வாகனத்தில் இப்படி நடக்குதே பட்டப்பகலில் அப்படின்னு கேட்கும்போது தானே, அப்புறம் கொடியங்குளம் குமார் பிரச்சனை வரும்போது தானே ராக்கெட் ராஜாவை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் அவிய வந்து தேர்தலில் வந்து எதிராக நிற்கிறாங்க. இல்லை அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? யோசிங்க. அதாவது வந்து என்னென்னா, அவங்களே ராக்கெட் ராஜாவரே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா அந்த ஒரு பக்குவம் அடைகிறாங்க அவங்க. இங்கே வன்முறை வந்து எதற்கும் தீர்வு கிடையாது. கருத்தியெல்லாம் சண்டை போடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், கருத்தியெல்லாம் சண்டை போடலான்றேன் நான். ஏதோ ஒரு கோவந்தாவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அது பகையா மாறக்கூடாதுங்கிறேன் நான். அது வன்மம் போகக்கூடாது. அது மற்றவங்களுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம சமூகத்துக்கு தேவையில்லைன்றேன் நான். நம்ம சமூகத்துக்கு தேவையில்லை. நம்ம ஆட்கள்லாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போ, நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, அது உனக்கு பிடிச்ச இடத்துல தானே நீ இருப்ப. நான் சொன்னோன்னே நீ கேட்டுற போறியா, பங்காளி நீ அந்த புதிய தமிழத்துக்கு வாங்க பங்காளி அப்படின்னு சொன்னால் நீ வரப்போகிறது கிடையாது. நீ எங்கே வேணாலும் இரு. ஒரு தலைவனை விமர்சனம் பண்ணு. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். விமர்சனத்தை தாங்க முடியலன்னா அவன் வந்து உயிரோடே இருக்க முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் வாங்காத விமர்சனமா இந்த நாட்டில்? மீம்ஸ் எல்லாம் போட்டால் அப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு இதாக இருந்தாருன்னா இந்நேரம் சீமானனை எத்தனை தடவை தற்கொலை பண்ணி இருந்திருக்கணும். அவரை பண்ணாத விமர்சனமா? கடந்து போறாருல்ல, என்ன காரணம்? ஏன்னா அவரை விமர்சனம் பண்றவன் பூரா திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவன். நல்லா கேட்டுக்கா, சீமான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிறவன் எவனும் வந்து சீமானை வந்து தரக்குறவும் விமர்சனம் பண்ண மாட்டான். என்னமோ செபஸ்டியன் சைமனா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அந்த அக்கா கைல்வெளியை பற்றியெல்லாம் பேசுவாங்க நிறையா பேர். அவங்க சமூகத்திலேருந்து என்னைக்காச்சும் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது முட்டாள் பங்காளி? நீ அப்படியே நீ உண்மையை சொல்லிட்டா நான் உன்னை பாராட்டுவேனே. டே உண்மையை உறக்க சொன்ன என் பங்காளின்னு உனக்கு தனியாக ஒரு இதே எழுதுவேனே, ஒரு கட்டுரை எழுதியிருப்பேனே நான். இல்லைன்னா உன்னை பாராட்டி இந்த வீடியோலேயே உன்னை பாராட்டி போட்டிருப்பேனே நான். யாருக்கும் தைரியம் வராத சிங்க குட்டி, புலிக்குட்டி, யானை குட்டின்னு கூட எழுதியிருந்திருக்கலாம். நம்ம சாமியில இந்திரனோட மைந்தன் அப்படின்னு கூட எழுதியிருந்திருப்பேன். அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறியாடா வங்காளி. எனக்கு व्यसனம்லாம் என்ன தெரியுமா? கில்லு கிரையா இருக்கிறவனா பேசுறான்டா. டேய் தலையில எழுத்துறா, தலையில எழுத்து. அவனுக்குலாம் நான் என்ன பரவாயில்ல. நான் பேசுறது எல்லாமே என்னோட இதுதான். நான் தானே பேசுறேன். பிறகு அதாவது வந்து பிடிச்சி ஒண்ணுக்கு தெரியாதவனெல்லாம் பேசுறான். உனக்கு புரியுதா? உனக்கு இதுக்கு காரணம் யாரு? அதாவது எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது. எனக்கு நீ சின்ன பையன் மாதிரி பேசாத. ஒரு பக்குவம் அடைஞ்சிட்ட, அதுக்கு தகுந்தாற் போல நீ பேசு. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். அதாவது தலைவரை விட்டு எத்தனையோ பேர் விலகி போனாங்க. நல்லா கேட்டுக்கா, தலைவரை விட்டு தலைவர் இயக்கம் கட்டினதுலேருந்து இன்று வரையிலுமே வந்து எத்தனையோ பேர் விலகி போனாங்க. விலகி போனவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. விலகி போனவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. தொடர்பு வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்லுவார். இருந்தாலும் பேசுவாங்க, செய்வாங்க. அது ரெண்டாவதுன்னு வச்சுக்க. அவங்க யாருமே இப்படியெல்லாம் பேசுனதே கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு தெரியும் தானே? ஏன் தெரியுமா? ஏன்னா தலைவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். நீ எதுவுமே தெரியாம எனக்கு இங்கே சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் விளையாட்டு சொல்கிறேன் நினைக்காத. நான் உனக்கு பேச சொன்னேன் பார்த்தியா? நீ உனக்கு அதாவது வந்து இப்போ நான் பேசுகிறது எல்லாமே உனக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ உனக்குன்னு நீ நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் பேசுகிறது எல்லாமே உன்னை பேச சொன்னேன் பார்த்தியா ஒருத்தன், அவனுக்கு தான் இது எல்லாமே. என்னங்கடா அதாவது என்னண்டா இப்படி எல்லாமாடா சொல்லி தருவான்? ஒரு தலைமையில் இருக்கிறவன் இப்படியெல்லாம் நீ பேசுனா சொல்லி தருவான்? எல்லாமே உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ வந்து இப்போ அதாவது வந்து நீ என்ன செஞ்சுருக்கணும்? நீ இந்த எத்தனையோ கேள்வி கேட்டேன்னு ஒரு யாரோ ஏதோ ஒரு சமூகத்துக்கு வந்து நான் 10 கேள்வி 20 கேள்வி நீ கேட்டில. நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு வீடியோவில் டாக்டர் ஐயாலாம் நீ கூப்பிட வாட்டியா? நீ டாக்டர் ஐயாலாம் கூப்பிட வேணாம்.
டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே. டாக்டருங்களாம் நீ கூப்பிடுறேன், ஏன்னா அவர் டாக்டர், அதனால நீ மருத்துவர்னு கூப்பிட்டு தாகணும். மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே, நீங்கள் எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எதிர்த்தீர்கள்? மாஞ்சோலையில் நடந்த பிரச்சனை என்ன? உங்களை இவ்வாறு கூறுகிறார்களே, அதற்கு உங்களது பதில் என்ன? என்னுடைய 10 கேள்விக்கு நீங்கள் பதில் கூறுங்கள், அல்லது அந்த கட்சி சார்ந்தவர்கள் யாராவது கூறுங்கள் அப்படின்னு நீ விமர்சனம் பண்ணியிருந்தா நீ மனுஷன்டா பங்காளி. நீ உன்னை ஐ லவ்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். நீ கிறுக்கு குதியாட்டம் பேசுற. நீ வீடியோ எடுத்தனையுமே அப்படியே முறுக்குற, அப்படியே டேய் என்ன எது இந்த டவுளி இருக்குது போறியா நீ? அப்படியே முறுக்குற, அப்படியே கோரஸா இருக்கிற. அதைத்தான் நான் சொல்றேன். நான் நீ முதல்ல இப்படி இதுக்கு பேரு தான் விமர்சனம். ஆனா நீ செய்யறது எல்லாமே, நீ பண்ணினது எல்லாமே அதுக்கு பேரு அபாண்ட குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. முதல்ல